சக்தி டிவியின் 23வது வருட பிறந்த தின கொண்டாட்டத்தில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். 23 வருட சாதனை பயணம் என்பது எங்களை விட ரசிகர்களாகிய உங்களுடைய பங்கு அளப்பரியது. சக்தி எப்பொழுதுமே மக்களின் சக்தியாக இருக்கின்றது. நாங்க கடந்து வந்த பாதையில இதுவரைக்கும் மகிழ்ச்சியான பாதையும் இருக்கு, அதே போல கடினமான தருணங்களும் இருந்திருக்கு. இந்த 2 விதமான நேரத்திலும் மக்களாகிய நீங்க எப்போதுமே எங்களோட இருந்திருக்கிறீங்க. அதே போல உங்கள் சார்பாக எதிர்காலத்திலும் பல உருவாக்கங்களை தர்றதுக்காக நீங்க எப்பவுமே எங்களோட இணைந்திருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் எங்களோட இருக்கு. வழமையாவே சக்தியோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தை பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியோட நாங்க கொண்டாடுவோம். கடந்த 2 வருடமா கோவிட் சிச்சுவேஷன் காரணமாக வெளியே போக முடியாததால இந்த முறை பாத்தீங்கன்னா இசை நிகழ்ச்சியை டிஜிட்டல் மூலமா உங்களுக்காக நாங்க கொண்டு வந்திருக்கோம். டிஜிட்டல் மூலமா இலங்கை கலைஞர்களை மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில இருக்க பல கலைஞர்களை இன்று நாங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். சக்தி வெறும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, எங்களுடைய கலைஞர்களை உலகறிய செய்வதில் என்றும் முதல் தரம். அதில் ஒரு அங்கம்தான் இந்த நிகழ்ச்சி. வழமை போலவே எங்களுடைய நிகழ்ச்சியை கலாச்சார முறைப்படி ஆரம்பித்து வைக்கிறதுக்காக ஷிரோம் எங்களோட இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் நேர்களே, சக்தியினுடைய 23வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு உங்களை நாங்கள் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். சக்தியினுடைய சிறப்பு டிஜிட்டல் கார்னிவல் நிகழ்ச்சியில தான் இன்னைக்கு நாங்கள் உங்களை சந்திச்சுட்டு இருக்கோம். சாதாரணமாக ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னதுமே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கலாச்சார நிகழ்வுகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்தே ஆகணும். அதே போல தான் இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சியை அப்படியே ரொம்ப அழகாக ஆரம்பித்து வைக்கிறதுக்காக தாக்ஷாயினி வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய நடனத்தோட ஆரம்பிக்கலாம். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி, சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி, சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி, சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள். சின்னஞ்சிறு பெண் போலே பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பேரழகு கிடையாக வேறொன்றும் கிடையாது, பேரழகு கிடையாக வேறொன்றும் கிடையாது, சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி, சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள். சின்னஞ்சிறு பெண் போலே எங்களுடைய நிகழ்ச்சியில ஆரம்பத்திலேயே நாங்க ஒரு சிறப்பான நடனத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. அதே சந்தோஷத்தோட ஒரு சின்ன கேள்வி ராஜ், எனக்கு எங்களுடைய நிகழ்ச்சியில நிறைய கலைஞர்களை இணைத்துக் கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யார் யார் எங்களோட இணைந்து கொள்ள போறாங்க? உண்மையாகவே இலங்கையில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற பல கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனக்கு பிடிச்சவங்க, மக்களுக்கு பிடிச்சவங்க, ஏன் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட ரெடியாக இருக்கலாம். அந்த வகையில் வாய்ஸ் டீன் அப்படின்ற நிகழ்ச்சி பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நிகழ்ச்சி மூலமாக தன்னுடைய திறமையை உறுதிப்படுத்தி கொண்ட ஒரு பாடகி, எங்களுடைய பாடகி அவங்களோட தான்.
சக்தியின் 23வது பிறந்த தினத்தில் இன்னைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் கூட இன்னைக்கு வந்திருக்காங்க. ஹாய் மாதவி, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. மாதவி அப்படின்னு சொல்லி வெளியில் எல்லாருமே உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கா? நீங்கள் இது இப்படி சொல்லக்குள்ளே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு வேர்வை சிந்தி இதுக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அந்த வார்த்தைகளை கேட்கக்குள்ள ஆப்வியஸ்லி ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி அண்ட் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். பிகாஸ் ஸ்ரீலங்காவில் இப்படி நாங்கள் முன்னேறி வாரதுன்னு சொல்கிறது இட்ஸ் அ ஹியூஜ் டீல். அண்ட் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னு சொல்கிறது நினைக்கக்குள்ள பெருமையாக இருக்குது. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. வாவ், சூப்பர். ஸோ ஹார்ட் ஒர்க் இஸ் நெவர் ஃபெயில்னு சொல்லுவாங்க. அது வந்து மாதவி மூலமாக எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. ஸ்ரீலங்காவில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி சான்சஸ்லாம் கிடைக்குது சொல்லுங்கள். ஸ்டார்ட்லேருந்து சொல்லணுன்னா நிறைய ஜிங்கிள்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது. அண்ட் நிறைய பேரோட கொலாபரேஷன்ஸ் லைக் மியூசிக் வீடியோ அண்ட் சாங் கொலாபரேஷன்ஸ் பண்ண கிடைச்சிருந்தது. ஷெமிலன் நான் கூட ஒரு ஒர்க்கில் நாங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் நாங்கள்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நினைக்கக்குள்ள ஐம் ஃபீலிங் டெஃபினெட்லி ஹாப்பி. அண்ட் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வருது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கும் சிக்னிஃபிகண்ட்டாக நான் இப்படி கொஞ்சம் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக நிறைய ஒர்க் இருக்கும்போது ஐம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. வா, சூப்பர். அண்ட் உங்களுக்கு வந்து ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆக்டிங் சான்சஸ் கிடைச்சா பண்ணுவீங்களா அப்படின்னு நாங்கள் கேட்கல, உங்கள் ஃபேன்ஸ் வந்து வெளியே இருந்து கேட்குறாங்க. ஸோ மாதவி நடிக்க வருவீங்களா அப்படின்னு. ஸோ பதில் சொல்லுங்கள். எஸ், டெஃபினெட்லி. ஆக்டிங் எனக்கு வந்து மீடியா ப்ரெசன்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்டிங், ஆங்கரிங், சிங்கிங் இந்த மாதிரி எது பண்ணுறதுனாலும் டெஃபினெட்லி ஐம் ஆல் குட் ஃபார் இட். அண்ட் ஆக்டிங் சான்சஸ் 1-2 வந்திருந்தது. பட் அது ஒரு சில பர்சனல் ரீசன்ஸுக்காக ஐ ஹேட் டு அவாய்ட் இட். பட் இதுக்கு மேலே யாரும் எடுக்கிறனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எஸ், அப்போ நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் பெரிய திரையில் வந்து நம்மளோட மாதவியோட ஆக்ட்ரஸாக நாங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஆக்ட்ரஸாக வளம் வர போகிறீங்க. ஸோ எஸ், இன்னைக்கு வந்து சக்தியோட வந்து 23rd anniversary. ஸோ அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இன்னைக்கு நீங்கள் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வேறு வந்திருக்கீங்க. சொல்லுங்கள். சக்திக்கு ரொம்ப நன்றி ஃபார் டேக்கிங் அஸ் ஃபார் திஸ். பிகாஸ் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்ஸை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி எங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் கொடுக்கக்குள்ள வி ஆர் ஃபீலிங் வெரி ஆனர்ட். அண்ட் விஷிங் சக்தி அ வெரி 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 ஹாப்பி பர்த்டே. சக்தி 23 years வரைக்கும் நல்லா வளர்ந்துருக்கு. அண்ட் டெஃபினெட்லி இட் வில் டெவலப் இன்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிலவட் சேனல் இன் ஸ்ரீலங்கா, டெஃபினெட்லி. அண்ட் வாழ்த்துக்கள். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. அடிக்கடி புனை பிடிப்புறம் விரல் மடக்கினே தூசாத்திட எத்தனே சமபத்தனே கட்டி வைத்து என்னோடு வாடவா அடிக்கடி புனை பிடிக்கலாம் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கினே காட்டிட சமதத்தனே வாழவா. இதை பார்த்து பெரும் கடலாய் மாற பனித்துளி எல்லாமே மழை தரையும் விரலை பிடித்து நடக்கவே மிகவியாசை கண்பை பொத்தி வைப்பேன் என்
அடிக்கடி உனை பிடித்தன் அடிடகிட புற விரல் மடக்கிறேன் இந்த மகனே பாடாமா. கண்ணாடி புனை இல்லாதது போல் எல்லாமே பேராய் ஊருகிறேன் திருப்பு தரத்தை மகிழத்தை புத்தைக்கிறேன் கண் வைத்தேன் எதிர்த்ததை சதிக்க என்னோடு அடிக்கடி உன்னை பிடித்த நான் மன்றாடிட புறம் விரல் மடக்கிறேன் ரூபாட்டிட சமகண்ணே வாடா. சரி, இதுவரைக்கும் நாங்க இலங்கையை சேர்ந்த ஒரு பாடகியை இணைத்து கொண்டோம். அடுத்ததா நாங்க இந்தியா பக்கம் போக போறோம். இந்தியா பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னா எனக்கு பிடிச்ச ஒரு பாடகி 2003ஆம் ஆண்டு சக்தி டிவியில் நடைபெற்ற இளையகான நிகழ்ச்சி மூலமா இலங்கை ரசிகர்களுக்கு நன்கு பரிச்சயமானதான் பாடகி மாதங்கி. வணக்கம். உங்களுக்கும் சக்திக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. சக்தியில உங்களோட ஜேர்னியை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி நான் அந்த தொகுத்து வழங்குற ஐ திங்க் அந்த ஜேர்னி சக்தியோட தான் ஆரம்பிச்சது முதல்ல. ஸோ இளையகானம் நம்ம எப்போ ஆஃபர் பண்ணினாங்களோ அப்போ நான் முதல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். பிகாஸ் என்னோட தமிழ் அவ்வளோ சுமாராக தான் இருக்கும், அதனால வேணாம் அப்படின்னு. இல்லை நம்மளுக்கு ஒரே கான்ஃபிடன்ஸ் அவங்க மேலே அப்படின்னா. ஸோ ஐ வாஸ் இன்ஃபேக்ட் ட்ரெயின்ட் பை சக்தி இன் மெனி வேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த நான் மீதி சேனல்ஸோட தட் இஸ் சென்னையில் பண்ணதெல்லாம் வாஸ் ஆஃப்டர். உங்களுக்கு பிடிச்ச சாங் நிழலாய் வந்தாய், எங்களுக்காக ஒரு பாடி காட்ட முடியும்? எஸ், நிழலாய் வந்தாய் ஆக்சுவலி சாக்லேட்ல தான். அண்ட் இந்த பர்டிகுலர் பாட்டு அஞ்சு மணி அதுக்கப்புறம் அந்த சிலோன் பைலான்னு சொல்லுவா இல்லையா, கிரிகிரி, அந்த ரெண்டும் ஆக்சுவலி மூவில இருந்தது. மூவி ரிலீஸ் ஆன பிறகு ஆல்மோஸ்ட் மந்த் அண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஒரு ப்ரொமோஷனல் பாட்டா இது பண்ணாங்க. ஸோ இந்த லென்த் ஆஃப் தி சாங் இஸ் ரியலி ஷார்ட். எனக்கு ஒரு 2 லைன் ஞாபகம் தான் நான் பாடுறேன். என் நிழலாய் வந்தாய், என் உயிராய் சென்றாய், ஐயோ ஒரு மாயம் செய்தாய், நெஞ்சை காயம் செய்தாய், ஐயோ. குரல் மட்டுமல்ல, நீங்களும் அழகா தான் இருக்கிறீங்க. ஏன் இது வரைக்கும் நீங்க திரைப்படத்துல நடிச்சதே இல்லை? Actually first ஒரு 5-6 years நிறைய ஆஃபர்ஸ் வந்தது, including some very big directors. I was very clear எனக்கு ஆக்டிங் பண்ண தேவையில்லை. I mean தேவையில்லைன்னு சொல்லல, நான் இஷ்டம் இல்லைன்னு I kind of knew that from the beginning. So first அதுக்கப்புறம் after 5-6 years நீங்க நிறைய கண்டினியூஸா நோ சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் சரி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் விட்டுருவாங்க. So there were kind of different kinds of offers for different kinds of roles, but I was like okay, எனக்கு 100% interest இல்லைன்னு எனக்கு அப்பவே தெரியும். So it was not even a temptation of any sort. Yeah, so also the whole idea is like நிறைய பேர் கேட்பாங்க ஏன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. Again, same question. I mean, you look good on screen, which is, I think, probably that's why I felt that anchoring எனக்கு முன்ன பொறுத்துமா இருக்கு. The television is a really good medium for me. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கிறாங்க. அதே போல மற்ற இசைக்கலைஞர்களோட ஒப்பிடும் பொழுது உங்களுக்கு இலங்கையிலையும் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கலாம். உங்களோட ஃபேன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. It's insane actually. I think all my live performances are in television or whatever in terms of I mean வேற ஏதாவது கண்ட்ரிக்கு போனாலும் இன்வேரிபிளி எனக்கு அங்க உங்களை நாங்க இளையானம்ல பார்த்தோம், நாங்க முதல்ல அங்க இருந்தோம் அப்படின்னு. This has happened to me in Malaysia, Singapore, Australia, US, I think even in Botswana.
2003ஆம் ஆண்டு இளையகான் நிகழ்ச்சியில பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் எந்த விதமான ஒரு வித்தியாசமே உங்கள்ட்ட இல்ல. எப்படி இவ்வளவு யங்கா இருக்கு? I think it's good light. I laugh a lot. I think தெரியல. I mean, I don't think I look the same. எனக்கு நல்ல டிஃபரன்ஸ்லாம் தெரியாது. உங்களுக்கு probably என்னோட grey hairலாம் தெரியல அவ்வளவுதான். But yeah, I mean, I am growing old. இளையகானம் டைம்ல வந்து talking about 20 வருஷம் முன்னாடி சொல்றீங்க almost. சக்தியின் 23வது பிறந்த தினத்துல இணைஞ்சிருக்கிறீங்க. ரசிகர்களுக்கு நீங்க சொல்கின்ற செய்தி என்னவா இருக்கும்? Please stay healthy. Please stay safe. Wear a mask, wash your hands. இப்பெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து மெசேஜஸ் கொடுக்குறோம். And that is true because நானும் வந்து honestly last 19 monthsல நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன். I mean, at least vaccinate பண்றத தவிர நான் வந்து நிஜமாவே I mean as far as possible நம்ம வீட்லயே பண்ணி சாப்பிட்டு as much as possible வீட்லயே தான் இருக்கோம். Plus elderly யார் வீட்ல இருக்காங்களோ அவங்க இன்னும் கேர்ஃபுல்லா இருக்காங்க of course. But I would definitely say most important is health. நம்ம சேஃபா இருக்கிறதும் நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்குள்ள இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து அஃப்கோர்ஸ் செகண்ட் வேவ்ல வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் செகண்ட் வேவ் இந்த வருஷம் வந்து வரும்போது எல்லாரும் ஆல் ஓவர் த வேர்ல்ட், இந்தியால மட்டும் சொல்லல. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் 23வது anniversary டு சக்தி. ஐ திங்க் 23வது anniversaryனா வந்து லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 18 வருஷமா அந்த ஜர்னில நான் இருக்கேன். ப்ராபப்லி ஐம் வெரி கிளாட் தட் ஐ காட் டு பி பார்ட் ஆஃப் த ஜர்னி. அண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து இட்ஸ் பின் லைக் அ ஃபேமிலி. என்னோட எல்லா ஏர்லி ட்ரைனிங் எந்த கான்ஃபிடன்ஸ் ப்ராபப்லி எனக்கே இருக்குலையோ அது வந்து அந்த இளையகானம் வந்து எனக்கு ஆஃபர் பண்ணும்போது வந்து காட்டினாங்க. ஸோ ஐ ரியலி விஷ் யூ many years of incredible entertainment. எங்களோட இணைந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி மாதங்கி. சரி, அடுத்தது எங்களுடைய நிகழ்ச்சியில இன்னும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, பார்த்துட்டு வரலாம். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலும் மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலும் மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு, அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலும் மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. எங்களுடைய நிகழ்ச்சியில் ஒரு இசை கலைஞரை அறிமுகப்படுத்த போகின்றோம். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இசையமைத்திருக்கின்றார், பல குறுந்திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார், இப்போது ஒரு திரைப்படத்துக்கும் இசையமைத்து வருகிறார். இலங்கையினுடைய வளர்ந்து வருகின்ற இசை கலைஞர்களுள் ஒருவரான மதிசன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். முதல்ல வந்து சக்தியின் 23 தெரிஞ்சுக்கொள்றேன். யாழ்ப்பாணத்துல இருந்து நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க ரீசெண்டா செஞ்சுட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. இண்டிபெண்டா நிறைய வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு வெளியீட்டுக்கு தயாரில் இருக்கிறோம். எங்களோட
முழுநில திரைப்படமான புத்தி கட்ட மனிதர் எல்லாம் படம் வந்து இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு தியேட்டர் எல்லாம் ஓப்பன் பண்ணினால் வெளியாகிறதுக்கு தயாராக. நீங்க நிறைய சாங்ஸ் மற்றும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்க முதலாவதா ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. அது பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எங்களோட படம் வந்து 1.25 மணி போகுதுண்டா, அது கிட்டத்தட்ட ஒரு 10 ஷார்ட் ஃபிலிம் வேலை செய்யறதுக்கு மாதிரியான கஷ்டம் அதுல இருக்கு. என்னன்னா இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஷார்ட்டான ஒரு சீனை தான் டிரெக்டர் எலாபரேட் பண்ணியிருப்பார். அதுக்கு வந்து நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே காணும். மியூசிக் என்ற வகையில, இசை பின்னணி இசை அந்த வகையில புத்திகட்ட மனிதர் எல்லாம் வேலை செய்யல வந்து எனக்கு முதல் ஈஸியா இருந்தது வந்து பாடல்கள் வந்து ஈஸியா இருந்தது. ஏன்னா ஒரு இண்டிபெண்ட் மியூசிக்கு தான் நாங்கள் வந்து சிச்சுவேஷனை நாங்கள் கிரியேட் பண்ணணும், அதுக்கு ஆடியன்ஸை தயார்படுத்தணும். அந்த பாட்டை வந்து அந்த பாட்டு கேட்குற அந்த 5 நிமிஷம் தான் பாட்டாக இருக்கு. படம் அண்ட் வரைகளை வந்து அந்த சிச்சுவேஷன் அது ஸ்க்ரீன் பிளேயோடாக கிரியேட் பண்ணிக்கொண்டு வர சிச்சுவேஷன். அப்போ ஒரு இடத்துல ஒரு சோகமான சூழல் வருதுன்னா அதுக்கு நான் மியூசிக் அதுக்கேற்ற பாட்டை நான் போட்டுட்டாலே நான் தப்பிடுது. இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல அந்த சோகத்தையும் நான் தான் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கேன் மியூசிக்லால. இது வந்து நான் சைட் சப்போர்ட் கொடுத்து கொண்டு போனாலே அந்த இதை தாண்டிடும். நாங்கள் அந்த குறிப்பாக உங்களுடைய பாடல்களை பார்க்கின்ற போது எங்களுடைய கலை மரபுகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் நீங்க கொடுக்குறீங்க. அந்த ஐடியா வந்து எப்படி உங்களுக்குள்ள வந்துச்சு? முதல் வந்து நான் இது இந்த பாரம்பரியங்கள் கொண்டு வரைக்கல செய்யணும்னு நான் நினைச்சு கேட்கல வந்து 2-3 காரணங்கள் இருந்தது. அதுல எனக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்த காரணம் வந்து யுனிக்கா தெரியணும்ன்றதுக்காக நான் இதை எடுத்துக்கணும். இப்போ ஒரு லவ் சாங்கோ அல்லது ஒரு சாதாரணமான ஒரு காதல் பாட்டு நாங்கள் எனக்கு வந்து ஒரு பாட்டு தான் ரிலீஸ் பண்ணுறதுன்னா அதுக்கு எக்கச்சக்கமான காம்படிஷன்ஸ் இருக்கு. அப்ப நான் இதுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கிற இடத்துல நான் என்ன யுனிக்கா காட்டிக்கொள்ளணும், தனித்துவமா தெரியணும், இந்த பாட்டுகள் தனியே தெரியணும்ன்றதுக்காகத்தான் முதலாவதாக ஆரம்ப கட்டத்துல ஓகே நான் இந்த மரபு சார்ந்து இது சார்ந்து நான் ட்ராக் பண்ண பிடிப்போம் ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு அதுதான் தேவையாகவும் மாறிடுது. இப்ப எங்களோட சமூகம் போற நிலையில எங்களுக்கும் வயசு கூட மெச்சூரிட்டி வேற ஓகே அது ஆடியன்ஸ் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, அது போற எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அது அந்த பாட்டு நிறைய பேர் கேட்காட்டி கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் சரியானதை செய்வேன்ற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் லெவல் வந்துடும். அதுக்கான இடைவெளியும் நிறைய இருக்கு. அப்ப அந்த இடைவெளியை நான் நிரப்ப நினைக்கிறேன். அவ்வளவு. சக்தியோட 23வது பிறந்த நாள்ல இணைந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? சக்தி டிவி தான் எங்களுக்கு சின்ன பிள்ளையில இருந்து சைல்ட்ஹுட்ல நிறைய மெமரிஸ் தந்தது. அதுல குறிப்பா இசைகள் தரசர்கள் வந்து எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அந்த கோட்டையை காக்குற வேட்டையராஜான்ற பாட்டு, அப்படி நிறைய பாட்டுகள் எல்லாம் வந்து எனக்கு பார்க்கல பிரமிப்பா இருந்தது. எங்களோட நொஸ்டால்ஜியா மூமெண்ட்ஸ் நிறையவில் வந்து சக்தி டிவி வந்து எங்களோட இணைஞ்சிருந்தது. இப்பவும் தொடர்ந்து சக்தி டிவி தங்களோட ராஜ்யத்தை வந்து தொடர்ந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறதுல மகிழ்ச்சி. அதே நேரத்துல எங்களையும் இதுக்கு அழைச்சு எங்களுக்குரிய கௌரவத்தினை தந்தது வந்து சக்தி டிவிக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்கிறேன். உன்னை நானும் பார்த்த பின்னாலே நாட்களும் அழகாச்சு, உதடுகள் நாளும் உரசிடும் வார்த்தை உந்தன் பேராச்சு, கலைந்த கூந்தலுள்ளே நான் என் மூச்சை புதைக்கட்டுமா, இதழ்கள் தனிலே இன்பம் தேடி என் உயிரை தொலைக்கட்டுமா, இதழ்கள் தனிலே இன்பம் தேடி என் உயிரை தொலைக்கட்டுமா, உன்னை நானும்
அடுத்ததா இணைத்துக் கொள்ள போறவர் வந்து உலகளாவிய ரீதியில ஒரு புகழ்பெற்ற நடிகர். இவர் நிறைய பிரெஞ்சு படங்கள் நடித்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் தமிழ் படங்களும் நிறையவே நடித்திருக்கார். அவர் வேற யாரும் இல்ல, அவர்தான் மன்மதன் பாஸ்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சக்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சக்தியில் பணிபுரியும் பணிப்பாளர்களுக்கும் வணக்கம். உங்களோட உண்மையான பேரே பாஸ்கி தானா? இது நான் நடித்த முதலாவது என்னுடைய நாடகத்துல எனக்கு வைக்கப்பட்ட பேர் மன்மதன். அந்த நாடகத்துக்கு பேர் வைக்க, அதாவது என்னுடைய கேரக்டருக்கு பேர் வைக்கல, அது அதுவாக உருவானது அந்த பேர். அது தொட்டு இன்று வரைக்கும் அந்த பேரே என்னோட சொந்த பயணிக்கும். பாஸ்கி என்றது வந்து என்னோட நண்பர் சாரங்கன் அவர்கள் வச்ச பேர். அதனால அடமொழி பேர் இருக்கணும்னு சொல்லி வச்சது. அப்ப மன்மதன் பாஸ்கின்னு சொல்லி 2 பேருமே சேர்ந்து பயணிக்கும். ஆரம்ப காலத்துல இசைத்துறையில இருந்து எப்படி பிறகு நடிகர் ஆனீங்க? என்னோட நண்பர் சாரங்கன் வந்து அவரும் ஒரு இசைக்கலைஞன். அப்ப அவர் வந்து இந்த படலைக்கு பள்ளி நடித்த டிவி தொலைக்காட்சியில வந்து அவர் ஒரு பிரதான பாத்திரம் நடிச்சிருந்தார். அப்ப அவருக்கு மச்சானாக நடிக்கிறதுக்கு ஒரு கதாபாத்திரம் தேடி தெரிஞ்ச நேரத்துல என்ன நானும் நடுலும் பழகுறாங்க தானே, அப்ப நீ வா வேண்டான்னு சொல்லி என்ன நடிக்க கேட்டிருந்தார். அப்ப அந்த நேரத்துல எனக்கு நடிப்பண்ண பயம் கூச்சம் இருப்பினும் அவர் கேட்டதுக்காக போயிருந்தேன். போயிருந்த நேரத்துல தான் எனக்கு அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சது. அந்த நேரத்துல கேமராக்கு முன்பு நிற்கிறது பயத்துல வந்து கொன்னதர். இப்ப ஒரு வார்த்தை வந்து தெளிவா வராது. அப்ப ஒரு வார்த்தையை ஒரு 2 வசனம் தந்தா கூட அதை நான் ஒரு நாள் ஃபுல்லா எடுத்து பேசுற அளவுக்கு சங்கடமா இருக்கு. பிறகு போக பழகிட்டு அப்ப அது தொட்டு அந்த கேரக்டரும் அப்படியே தான் பழகிட்டு. மன்மதன் என்ற கேரக்டரோட அந்த கொன்னதற்ற மாதிரியான இது அந்த டிராமால வந்து. ஸோ அப்படிதான் எனக்கு அமைஞ்சது அந்த நடிப்பு துறையை சார்ந்த சந்தர்ப்பம். எல்லாருமே தென்னிந்திய சினிமாவை நோக்கி பயணம் பண்ணும்போது நீங்க ஏன் பிரான்ஸ் சினிமா துறையை நோக்கி பயணிச்சீங்க? அது உண்மைதான். இப்ப எங்கட இளத்து மக்களை, இலங்கை வாழ் தமிழ் மக்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா முற்று முழுதாக எங்களோட மொழி சார்ந்து எங்களோட மொழி சார்ந்து, அதாவது அவையோட மொழி 2ம் வந்து எங்களோட ஒரு சகோதரத்துவ மொழியாக தமிழ் மொழி இருக்கிறபடியா நாங்கள் அந்த சினிமாவைத்தான் காலங்காலமா ஆண்டு காலமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அப்ப எங்களுக்கான தன்னிச்சையான ஒரு சினிமா வந்து நாங்கள் உருவாக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இடையூறாக அதுதான் இருக்கிறது. அப்ப என்ன எடுத்துக்கொண்டா கூட எனக்கு விஜய், ரஜினி, அஜித், கமல் சொல்லி இவருடைய படங்களை பார்க்கத்தான் கூடுதலாக பிடிக்கும். இந்த மொழி சார்ந்து இருக்கைகளோ டக்குன்னு நாங்கள் பார்ப்போம். அப்படி அதை பின்பற்றதால என்னவோ எங்களோட மக்கள் வந்து கூடுதலாக அதை பார்க்கறதால எங்க கலைஞர்கள் அங்கே போய் நடித்தால் பெரிய அளவு வரலாம்ன்ற ஒரு எண்ணம், அந்த எண்ணப்பாடு இருக்குது. இப்ப அது இல்லைன்னு சொன்னா, இன்னைக்கு சிங்கள மொழி திரைப்படம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அந்த சிங்கள மொழி சார்ந்த திரைப்படங்கள் வேற நாட்டுல இல்லை. அப்ப என்னத்தை செய்தாலும் அந்த மொழியில அங்கதான் நடிச்சாகணும். அதுக்கு வேற அந்த சினிமா வளர்ச்சி கூட இடையூறாக வார்த்தைக்கு வேற எந்த மொழியும் இல்லை. வெங்கட மொழிக்கு வந்து தமிழ்நாட்டு மொழி இருக்கிறபடியால் அது சினிமாவும் வளர்ச்சி விட்டபடியால் அது பெரிய ஜான்பவங்கள் இருக்கிறபடியால் நாங்கள் அதை முறியடிச்சு போறதுன்றது சரியான கஷ்டம். அதை விட்டுட்டு நாங்கள் தன்னிச்சையா வளர்ந்து போறதுன்றது சரியான கஷ்டம். இப்ப நாங்கள் அவையோட சேர்ந்து போய் பயணிக்க வேணும், கற்றுக்கொள்ள வேணும். இதனோட மற்ற அதுல போனா தான் பெரிய ஆள் அவரோட எண்ண நோக்கம் சிந்தனை இருக்கிறது. அவர் நிறைய பிரெஞ்சு மொழி படங்கள்ல வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க. நீங்களா சுயமா பேசுறதா அல்லது அது வந்து டப்பிங் பண்றதா? சொந்த குரல்ல தான் அவங்களுக்கு பேச விருப்பம். இங்க இப்ப உலக சினிமாவை பார்த்து கொண்டீங்கன்னா கொரியன் சினிமா, ஈரானியன் சினிமா, அதுபோல பிரெஞ்சு சினிமாக்கள் தனி வரலாறுகள் இருக்கிறது. அது காரணம் வந்து அவையில் எவ்வளவு ரியாலிட்டியா நேச்சுரலாக, அதாவது இயற்கையாக எடுக்க முடியுமோ அவ்வளவு இயற்கையாக எடுக்கணும். இப்போ கூடுதலான ஒரு 99 விதமான பிரெஞ்சு படங்கள் எல்லாமே லைஃப் ரெக்கார்டிங் நேரடியாகவே ஒளிப்பதிவு செய்வினோம். இந்த டயலாக் நான் பேசும்போது குரல் பதிவு செய்வினோம். அப்ப நாங்கள் வந்து திருப்பி டப்பிங் செய்தெல்லாம் நடிக்க வேண்டிய தேவையும் வராது. அவையில் அதை விரும்பினும் இல்லை. நான் இதுவரைக்கும் நான் நடித்த படங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய சொந்த குரலையே நான் பிரெஞ்சு பேசுறேன். இப்போ இங்க பிறந்த பிள்ளைன்ற அந்த ஆக்சன், அந்த ப்ரொனவுன்ஸ் எனக்கு வராதே தவிர மற்றும்படி நான் வந்த காலத்திலிருந்து பிரெஞ்சு படித்து நண்பரோட கதைச்சு பேச பழையனோடய நான் பிரெஞ்சு பேசுறேன். சக்தியோட 23வது பிறந்த நாள் அன்று நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சக்தியின் 23வது பிறந்த நாளையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொலைக்காட்சி 23 வருடங்களும் வெற்றிகரமாக பயணிச்சிருக்கின்றது பெரிய விஷயம். தற்சமயம் இந்த பிறந்த நாளில் நானும் பங்கு பெற்றது மகிழ்ச்சியா இருக்கிறது. மேலும் இந்த தொலைக்காட்சியிலிருந்து எனக்கு அழைப்பை கொடுத்த அபர்ணா அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு தொலைக்காட்சியிலே பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் இந்த பிறந்த நாளை மிக சிறப்பாக சக்தி டிவி தொலைக்காட்சி கொண்டாடுகிறது. இன்றைய தினம் வாசகரோடு சேர்ந்து நானும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லக்கூடிய கடப்பட்டிருக்கிறேன். நிலவு வந்தாச்சு வாங்க, நெருங்க நெருங்க பொறுங்க பொறுங்க, ஓஹோ ஆசை நான் கொண்டு வந்தான்
இப்போ உங்களுடைய நிகழ்ச்சியில முக்கியமான ஒருத்தரை நாங்க இணைத்துக் கொள்ள போறோம். அவரை நேர்காண்றதுக்காக இன்னும் ஒரு முக்கியமான நபர் எங்களோட இணைந்திருக்கிறார். வணக்கம் அண்ணா. வணக்கம் தர்ஷனா. நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய இந்த நாளிலே உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமானவர். நான் இப்போ இந்த ஸ்டூடியோக்குள்ளே வந்துட்டு இருக்கிறேன், என்னை பிடிச்சி மாட்டி விட்டாங்க. அண்ணா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் தானே, அவரை இன்டர்வியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நாங்கள் இங்கே எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைத்துக்கொள்ள போகிற ஒருவர் வேறு யாரும் இல்லை, ஒரு மிகவும் பிரபலமான பாடகர். இன்றைய காலகட்டத்திலே முன்னணி பாடகராக திகழ்ந்து கொண்டிருப்பவர். தமிழில் மட்டுமல்ல பல மொழிகளில் விஜயபிரகாஷ். அவர் எங்களுடைய சக்தியினுடைய நிகழ்ச்சியில் இங்கே இணைந்திருக்கின்றார், பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்றார். கடைசியாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோடு இலங்கையிலே அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இப்போ அவரோடு தான் நாங்கள் இணைந்து கொள்ள போகிறோம். வணக்கம் விஜயபிரகாஷ். வணக்கம். ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா இசை ரசிகர்கள். எத்தனை பாடல்கள் ஒரு குறுகிய காலத்தில், எத்தனை பாடல்கள், அத்தனை பாடல்களும் ஏதோ ஒரு விதத்திலே மிக பிரபலமான பாடல்கள். அதிலும் குறிப்பாக விஜயபிரகாஷ் அப்படி என்று சொன்னோன்னே இலங்கையில் இருக்கக்கூடிய ரசிகர்களாக இருக்கட்டும் சரி, வேறு மொழி பேசுகின்ற ஒரு ரசிகர்களாக இருக்கட்டும் சரி, யாராக இருந்தாலும் எங்களுடைய மனதிலே தோன்றுவது அந்த இளையராஜா அவர்களுடைய இசையிலே நான் கடவுள் திரைப்படத்துக்காக வந்த சிவோகம் பாடல். ஸோ அந்த பாடல் உங்களை பட்டி தொட்டி எல்லாம் எல்லா இடத்துலையும் பேச வைத்தது. எப்படி நீங்கள் உங்களோட பாட்டுகளை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறீங்க? இசையமைப்பாளர்களால் உங்களோட பாடல்கள் ஹிட் ஆகுதா, இல்லாட்டி உங்களுடைய பாட்டு செலெக்ஷனா, இல்லாட்டி அது எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படி இல்லை. இது என்னன்னா, நான் வந்து ஒரு சிங்கரா வந்து நான் அவ்வளோ கணக்கு போட முடியாது. யாரோட பாட்டு பாடினா என்ன, இந்த பாட்டு பாடினா என்ன ஆகும், இந்த பாட்டு ஹிட் ஆகுமா, ஃப்ளாப் ஆகுமா, அவ்வளோ கணக்கு போட்டு வாழ முடியாது. நான் எப்படி பாக்குறேன்னா, எல்லாமே சப்தஸ்வரங்களுக்குள்ள இருக்கு. சரிகம பதனி சிதப்ப மகரி, இந்த 7 ஸ்வரத்துக்குள்ளேயே எல்லாம் பாட்டு இருக்கு. இந்த பாட்டு ஓம் சிவோகம் இன்னும் கொஞ்ச நேரம் அந்த நேரம் அந்த நேரம் ஹொசானா. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பாட்டும் 7 ஸ்வரத்துக்குள்ள இருக்கு. அதனால எனக்கு கிடைக்கிற எல்லா பாட்டும் ஒரு உண்மையா நான் வந்து ஆனஸ்டா பாடணும் தான் நினைக்கிறேன். விஜய், ஒரு விஷயம், ஒரு பக்திமயமான ஒரு பாடல், அது சினிமாவுக்குள்ள எத்தனையோ பாடல்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த பாடல் வெற்றி பெற்றது மாதிரி நான் நினைக்கவில்லை. வேறு எந்த ஒரு பாட்டுமே வெற்றி பெற்றிருக்காதுன்னு சொல்லி எங்களுடைய நிறுவனத்தினுடைய தலைவர் அவர்களோட இந்த பாடலை அடிக்கடி விரும்பி கேட்பார். அந்த லிங்கை போட்டு விடும் அப்படி என்று சொல்வார். மிக அண்மையிலே அவர் அமரராகுவதற்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட 1 மாதங்களுக்கு முன்பு கூட இந்த பாடலை கேட்டிருந்தார். நான் அவரிடம் அனுப்பியிருந்தேன். எப்படி நீங்கள் இந்த பாடல் பாடுற நேரம் நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, ஒரு பக்தி பாடலாக தான் இது அமைய போகுது, இது வெற்றி பெறுமா, அல்லது இந்த பாடல் எப்படி இருக்க போகுது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? வெளியில் வந்து இந்த பாடல் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைந்த போது நீங்கள் ஃபீல் பண்ணது என்னடா? இந்த பாடலை நீங்கள் பாடுற நேரம் நான் பார்த்துருக்குறேன், இசை கச்சேரியில் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்குறேன். நீங்கள் பாடுகின்ற பொழுது கூட உங்களுடைய பாதணியை கலட்டி வைத்து விட்டு தான் நீங்கள் இந்த பாடலை பாடுவீங்க. ஸோ இந்த பாடல் உங்களுடைய அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? மக்கள் வந்து இந்த பாட்டை வந்து பியாண்ட் ஒரு படத்தோட சாங்னு பார்க்கல, இது வந்து ஒரு இமோஷன் டு கேரி லைஃப் பார்த்துருக்காங்க. ஏன்னா இப்போ கூட இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு இந்த பாட்டு வெளியானது. இப்போ பாடினாலும் எனக்கே ஒரு டிஃப்ரெண்டான எனர்ஜி. ஒவ்வொரு தரையும் பாடும்போது எனக்கே வந்து ஏதோ எங்கேயோ போயிட்டோமே, எங்கேயோ வேற ஒரு உலகத்துல இருப்போமே. அது நான் மட்டும் இல்லாம என் கூட கேட்குற எல்லா மக்கள் வந்து ஒரு டிராவல் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து ராஜா சார் எப்படி கம்போஸ் பண்ணாரு, அது எப்படி நான் பாடினேன், அது எப்படி நடந்தது, அது எப்படி இது திரும்பி பார்க்கும்போது எல்லாமே ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஆனா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ராஜா சாரோட ஆஃபீஸ்ல. சுப்பையா சார் ஃபோன் பண்ணிட்டு ராஜா சார் நாட்டில் வர சொல்றாருன்னு சொன்னாரு. நான் பாம்பேல இருந்து ஃப்ளைட்
சென்னை போனேன், ஸ்டூடியோ போயிட்டு அந்த பாட்டு கேட்டா எனக்கு ரொம்ப பயமாச்சு. எப்படிதான் நான் பாட போறேன், இந்த பாட்டு என்னால பாட முடியுமா, எனக்கே ஒரு ரொம்ப பயமா இருந்துச்சு. ராஜா சாரை நான் பார்த்துட்டு, சார் இது எப்படி சார், நான் எப்படி பாடுவேன் தான் கேட்டேன். அவர் சும்மா இப்படி கை மேல வச்சுட்டு போயா பாடியான்னு தான் சொன்னாரு. அவர் அதுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் தான் பண்ணிருக்காருன்னு நான் நம்புறேன். ஆசீர்வாதம் பண்ணி போய் பாடு. நான் உள்ள போனேன், என் கூட நிறைய கோரஸ் சிங்கர்ஸ் எல்லாரும் இருந்தாங்க, சில மியூசிஷியன்ஸ் எல்லாமே. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும் மேக்சிமம். அதுக்குள்ள பாடிட்டு உள்ளே வந்தோம்னா நம்ம அந்த படத்தோட இயக்குனர் நம்ம பாலா சார் கூட எனக்கு ஒரு மாதிரி இருந்தாரு. சரி, அந்த பாட்டு பிளே பண்ணி பாட்டு முடிச்சது ஒரு 20 செகண்ட்ஸ் சைலன்ஸ். ரூம்குள்ள யாருமே ஒண்ணுமே பேசல. பாலா ராஜா பார்த்துட்டு, என்ன சார் காசியே இங்க கொண்டு வந்து சொன்னாரு. அது உண்மையாச்சு. ஏன்னா இப்ப கூட நான் கேட்ட விஷயம், காசில சில டைம்ல சிவனுக்கு ஆர்த்தி பண்ணும்போது இந்த பாட்டு போட்டிருக்காராம். சோ இதை விட பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு ஒரு சிங்கரா கிடைக்காது. விஜய், இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயத்த சொன்னீங்க. பாலா அவர்கள் கூட ஒரு காசியே நீங்க கொண்டு வந்து விட்டாய் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லி, இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் இளையராஜா அவர்கள் இந்த பாடலை காசியில் கூட தான் அங்கே தீபாராத்தி நடக்கின்ற பொழுது போட்டதாக சொன்னார். இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்று கூட நீங்கள் சொன்னீங்க. இப்படி இருக்கிற நேரம் முதலா அந்த ஸ்டூடியோக்குள்ளே போய் இந்த பாடல் வரிகளை பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணி எப்படி இதை பாடினீங்க, அதை கொஞ்சம் எங்களுக்கு இப்போ பாடி காட்ட முடியுமா? ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜேஹம் வீரபத்ராய அக்னிநேத்ராய கோர சம்ஹாரஹ சகலலோகாய சர்வபூதாய சத்ய சாட்சாத்காரா. அந்த ஒரு இமேஜினேஷன் ஆஃப் லார்ட் சிவா, அந்த இமேஜினேஷன் ஆஃப் அந்த ஒரு வேர்ல்ட் தட் we have never been to, but it's an imagination. அந்த வேர்ல்டுல இந்த பாட்டு பிளே ஆனா எப்படி இருக்கும், அந்த நாதம் ஒவ்வொரு ஸ்வரமும் எப்படி இருக்கும், இமேஜினேஷன் எனக்கே தெரியாம பாடிட்டேன். இப்போ கூட நான் சொல்றேன் சார், இது என்னால பாட முடிய சாங்கே கிடையாது. ஆனா ஒவ்வொருத்தரையும் பாடும்போது கடவுள் நீ பாடுன்னு சொல்லி எனக்கு ஒரு எனர்ஜி தராரு. ஜெயபிரகாஷ், 23வது ஆண்டிலே காலடி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்ற சக்தியிட இந்த நேரடி நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. உங்களுடைய பிஸியான அந்த நேரத்துக்குள்ள எங்களுக்கான ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கி தந்து எங்களோட பேசியிருக்கிறீங்க. எங்களுடைய கொண்டாட்டத்தில் நீங்கள் பங்கெடுத்திருக்கிறீங்க. நன்றி உங்களுக்கு. ரசிகர்களுக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சக்தி டிவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இயர்ஸ்ங்கிறது ஒரு பெரிய ஜேர்னி. இட்ஸ் அ மைல்ஸ்டோன். அண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் நடக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் பேஷன் அண்ட் லவ் ஃபார் வாட் யூ டூ. ஆனா அதுக்கு 23 வருஷம் நீங்க இது இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதை சப்போர்ட் பண்ற எல்லா இசை ரசிகர்கள் தான் நான் சொல்லுவேன். All the listeners, all your viewers who have supported you, I want to congratulate them and congratulate you for this beautiful relationship, for this beautiful journey. கண்டிப்பா 25th year நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம். Not just 25, 50, 100 more years to come, and may this journey continue. இன்னைக்கு I would love to sing for all the listeners. இதயம் உடைத்தாய் என் மருதயம் தருவே நீ உடைக்க. அந்த நேரம் கண் பார்த்து கந்தலாகி போன நேரம் ஏதோ ஆச்சு. ஒவ்வாரம் தீண்டி வந்தாச்சு, அப்பாவின் திட்டி எல்லாம் காற்றோடு போச்சு. ஹொசான என் வாசல் தாண்டி போனாலே, ஹொசான வேறொன்றும் செய்யாமலே. நான் ஆடி போகிறேன், சுக்கு நூறாகிறேன், அவள் போன பின்பு எந்த நெஞ்ச தேடி போகிறேன். ஓ ஹொசானா வாழ்வுக்கும் பக்கம் வந்தேன். ஓ ஹொசானா பக்கம் நின்றேன். ஓ ஹொசானா
ஏனென்றால் காதல் என்பேனோ ஹொசானா. Congratulations, Shakti. என்ன சொல்லி என்னை சொல்ல காதல் என்னை கையால் தள்ள. என்ன சொல்லி என்னை சொல்ல காதல் என்னை கையால் தள்ள. இதயம்தான் சரிந்ததே உன்னிடமே மெல்ல. சுவாசமே சுவாசமே. ஜன்னல் காற்றாகி வா ஜரிகை பூவாகி வா மின்னல் மழையாகி வா உயிரின் மூச்சாகி வா. ஜன்னல் காற்றாகி வா ஜரிகை பூவாகி வா மின்னல் மழையாகி வா உயிரின் மூச்சாகி வா. சுவாசமே 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 சுவாசமே. என்ன சொல்லி என்னை சொல்ல காதல் என்னை கையால் தள்ள. என்ன சொல்லி என்னை சொல்ல காதல் என்னை கையால் தள்ள. இதயம்தான் சரிந்தது உன்னிடமே மெல்ல. வாசமே 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 வாசமே. என்ன சொல்லி என்னை சொல்ல கண்டறிந்தில் கண்கள் தர. சிறகுது முளைக்குது மனசுக்குள்ளே மெல்ல. ஜன்னல் காற்றாகி வா ஜரிகை பூவாகி வா மின்னல் மழையாகி வா உயிரின் மூச்சாகி வா. இடது கண்ணாலே அகிம்சைகள் செய்தார் வலது கண்ணாலே வன்முறை செய்தார். இடது கண்ணாலே அகிம்சைகள் செய்தார் வலது கண்ணாலே வன்முறை செய்தார். ஆறறிவோடு உயிரது கொண்டே ஏழாம் அறிவாக காதல் வர கண்டே. இயற்கை கோளாறில் எங்கே எங்கே செயற்கை கோளாறு உன்னை சுற்ற வைத்தாய். அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தாய். அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தாய். சுவாசமே சுவாசமே. இசை தட்டு போலே இருந்த என் நெஞ்சே பறக்கும் தட்டாக பரமல் செய்தார். நதிகள் இல்லாத அளவிது சொன்னார். நிலை நதியாக எனக்குள்ளே வந்தார். நிலவு இல்லாத புதன் கிரகமின்றி முழு நிலவாக என்னுடன் சேர்த்தார். நிலக்காக நீ கிடைத்தாய் விடந்து விட்டேன். வாசமே வாசமே. என்ன சொல்லி என்னை சொல்ல காதல் என்னை கையால் தள்ள. ஜன்னல்
காற்றாகி வா ஜரிகை பூவாகி வா மின்னல் மழையாகி வா உயிரின் மூச்சாகி வா ஜன்னல் காற்றாகி வா ஜரிகை பூவாகி வா மின்னல் மழையாகி வா உயிரின் மூச்சாகி வா சுவாசமே சுவாசமே இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு அழகான தொலைக்காட்சி நாடக நடிகையை தான் சந்திக்க போகிறோம். அவள் வேறு யாரும் இல்லை, சுந்தரி நாடகத்தில் சுந்தரியா வந்து உங்கள் மனதையெல்லாம் கவர்ந்த கேப்ரியல்லா. வணக்கம் கேப்ரியல்லா. வணக்கம். நீங்கள் ஒரு நாடக நடிகையாக மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் இருந்துகிட்ருக்கீங்க. குறிப்பாகவே வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த கடதாசிக்காரி என்ற அந்த ஸ்கிரிப்ட் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்கீங்க. மக்களுக்கு எல்லாமே எளிமையாக புரியக்கூடிய மாதிரியான வகையில் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் எழுதும்போது உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இப்போ நாங்கள் இது எல்லாமே நான் ரெஃபரன்ஸ் என்னோட தேட்டர்லேருந்து தான் எடுத்தேன். நாங்கள் ஒரு ட்ராமா போடுறோம் அப்படின்னா அது ஏன்னா நம்ம இப்பெல்லாம் நெட்ல வந்து சில பேரை ஈஸியா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஆனா ரியல் ஆடியன்ஸ் எப்படின்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நம்ம எளிமையா இருக்கணும், பேசுற மொழி அவங்களுக்கு புரியணும். என்னைய பொறுத்த வரைக்கும் என் மக்களுக்கு புரிஞ்சா போதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இங்கிலீஷ் பேச வராது, என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நான் பேசினா புரியணும். அதுக்கு நான் வந்து மானே தேனே பொன்மானேன்னு பேசினேன்னா கூட என்னது அப்படிம்பாங்க. அவனை என்னையா எப்படியா இருக்க, நல்லா இருக்கையா, நான் இதுதான் எளிமையா பேசி சும்மா சூதானமா இருந்துக்கோயா அப்படின்னு சொல்ற ஒரு எளிமையான வாக்குலதான் பேசுவேனே அவங்கள்ட்ட. அதுதான் மேபி எனக்கு தெரிஞ்சு கடதாசி அவகிட்ட இருக்கலாம், ஒரு வட்டார வாக்குல பேசியிருப்பேன். அதுதான் மேபி இதா இருக்கும். கபாலி மூவில நீங்க நடிச்ச அனுபவம் பத்தி சொல்லுங்க. ஜென்ரேஷன் எல்லாருக்குமே வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே அது எங்க வயசு அப்பெல்லாம் வந்து ஒரு பயங்கர ஒரு கிரேஸான ஒரு அவ்வளவு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அவரோட ஸ்கிரீன் ஷேர் பண்ற அந்த ஒரு நிமிஷம் வந்து எனக்குலாம் லிட்டரலி எனக்கு காதல் கீழே கிடுக்கிட்டு நடுங்கிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளவு சந்தோஷமா இருந்தது, எனக்கு பயமும் இருந்தது, கூடுதலா சந்தோஷமா இருந்தது. சரி, நம்ம பிள்ளையார் சொல்லி வந்து சூப்பர் ஸ்டார் போட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பி இருந்தது. கற்பனைக்கு தியேட்டர் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கீங்க. அதன் மூலமா உங்களுடைய கலையை நீங்க எப்படி கொண்டு போறீங்க? மைம் வந்து எனக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் எனக்கு டேலண்ட்டை காட்டுறதுக்கு கிடைச்ச ஒரு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து மைம் தான், காலேஜ் படிக்கணும். அதனால எனக்கு அந்த மௌன நாடகம் வந்து என் மூலமா நிறைய ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனாலதான் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு நான் முன்னாடியே சொல்லிடுவேன், இங்க வந்தா பேசவே முடியாது சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணதுதான் என்னோட பெரிய இப்போ என்னோட வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் வந்து நான் பெரிய படத்துல பயங்கரமா பண்ணுங்கிறது என் ட்ரீம் இப்ப இல்ல. ஒரு காலத்துல இருந்துச்சு, ஒரு காலத்துல உண்மையா இருந்துச்சு, நான் பயங்கரமா இதாகணும். ஆனா எனக்கு அதே வெறி இப்போ வந்து எனக்கு மாறும்ல, காலப்போக்குல நம்மளோட மைண்ட் செட்ஸும் நிறைய மாறும்ல. அப்படி மாதிரி எனக்கு இப்ப கருப்பழகி தியேட்டர் ஃபேக்டரி இந்த விஷயத்துல எனக்கு நல்ல மைமுங்கிற ஒரு விஷயத்த நிறைய பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இப்ப ஃபுல்லா மனசு முழுக்க அதுதான் இருக்கு. சுந்தரி எல்லாம் முடிஞ்ச ஒரு ப்ராசஸ் இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு நேரம் செலவு இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கேன். வாரத்துல 3 நாள் கிளாஸ், ஏர்லி மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சு போய் கிளாஸ் படிச்சுட்டு தான் வருவேன் ஷூட்டிங் ஸ்பாட். சக்தியோட 23வது பிறந்த தினத்துல இணைஞ்சிருக்கீங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சக்திக்கு? என்னோட மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்கள். என்ன அப்படின்னா ஒரு மீடியால ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு விஷயத்த என்டர்டெய்னிங்கா ஒரு விஷயத்த கொண்டு வர்றது சூப்பரான ஒரு விஷயம். கண்டினியூ பண்ணி புதுசா வைக்காம கண்டினியூ பண்ணி கமா போட்டு போயிட்டே இருங்க. மை ஹார்ட்லி விஷஸ். எங்களுடன் இணைந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much. චිත්‍රපටිය රැට ඇරෙන වෙලාවේ සද්දය ඇසී මගේ කාර් එකේ නලාවේ මම දාන්නේ නෑ කෙනෙකුව මුලාවේ කොයි කවුරුත් මා සමගින් සිනාවේ 10න් පසු ඩබල් එකට කඩන්නේ දන්න අයට එහෙම නැහැනේ කරන්නේ මගේ මීටර් එක ගිටි ගිටි ගා වැටෙන්නේ සමහර අය මට බැනලයි බහින්නේ මම ටැක්සි කාරයා ඇරලා යන්න හරිම සූරයා කවුද මිත්‍රයා මේ මම නොදන්නේ කොළඹ හාදයා මම කොළඹ හාදයා ටැක්සි කාරයා මම ඇරලා යන්න හරිම සූරයා
මම ටැක්සිකාරයා කොළඹ හාදයා මේ මම නොදන්නේ කවුද මිත්‍රයා இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியில இந்திய பாடகர் ஒருவர் இணைந்திருக்கிறார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்டங்காரன் பாடல் பாடிய பம்பா பாக்கியா. வணக்கம். வணக்கம்மா. நீங்க இந்திய சினிமால தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் வந்து பாடல்கள் பாடியிருக்கீங்க. அது தொடர்பான உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாமே இப்போ தெலுங்கு மலையாளம்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுட்ஸ் கேட்டு அப்படி தமிழில் எழுதி தான் பாடுவேன். ஹிந்தி மட்டும் இங்கிலீஷில் எழுதி பாடுவேன். நீங்க ஒர்க் பண்ணதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? கண்டிப்பாக ரஹ்மான் சார் கூட தான். ஏன்னா அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா அவர் ஒரு என்ன சொல்கிறது, அவர் ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி எந்த விஷயமும் ஈஸியாக சொல்லிக் கொடுப்பாரு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அவர்கிட்ட சார்கிட்ட. அதனால் அவர் ரொம்ப பிடிக்கும். ஏஆர் ரஹ்மானோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதாவது புள்ளினங்கால்ன்ற பாடல் தான் முதல் பாடல் நான் சார் கூட ஒர்க் பண்ணது. அதுக்கு முன்னாடி ராவணன் படத்துல பாடியிருக்கேன். பட் அப்போ எடுக்கும்போது சார் இல்லை. இப்போ புள்ளினங்கால் தான் ஃபர்ஸ்ட் சாங்கு. புள்ளினங்கால் ஓ புள்ளினங்கால் உன் பேச்சரவும் கேட்டு நின்றே புள்ளினங்கால் ஓ புள்ளினங்கால் உன் கீச்சொலிகள் வேண்டுகின்றே. ஒரு 1/2 hourல அந்த ரெக்கார்டிங் முடிச்சிட்டாரு. சூப்பரா பாடுற அப்படின்னு என்கரேஜ் பண்ணியே நமக்கு திறமைகளை வாங்கிடுவார் சார். அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட். நீங்க இலங்கைக்கு வந்து சக்தியினுடைய ஒரு இசை நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருந்தீங்க. இலங்கை ரசிகர்கள் பத்திய உங்களுடைய கருத்து என்ன? ரொம்ப அதாவது இந்த பாடல் தான் ரசிப்பாங்க அப்படின்ட்டு நம்ம கணிக்க முடியாத ஒரு ரசிகர்கள். அவங்க எந்த பாட்டு பாடினாலும் அது ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேன்ஸ் எல்லாருமே. என்னுடைய பாட்டு புள்ளினங்கால் எல்லாம் பாடும்போது ரொம்ப அமைதியா கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸ்ரீலங்கா தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேன்ஸ். சரி, நீங்க பாடின பாடல்கள்ல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பாடலை எங்களுக்காக பாடி காட்டுங்க. பல்ட்டி பக்கு ரெட்டர்ல உடனும் பல்த்து ವರ್ಲ್ಡ್ ಮೊತ್ತಮು ಅರಲ್ಲ ಉಡನು ಪಿಸ್ತೆ ಪಿಸಿರು ಕೆಲಪಿ ಪೆರ್ಲ ಉಡನು ಪಲ್ತೆ ಏನೆ ಕಿಲಿಪಿ ಕಿಲಮ್ಮ ಓ ತೊಟ್ಟನ ತೊಕ್ಕಲಮ್ಮ ಮಕರುಗು ಕರ್ಮ போய் தருளவு கர்ம అందరు పన్నికి నా తాగింత నా சிம்டாங்கார எங்க நானி சீர நின்ட பார முஸ்டப்டிகா போற ஓ ஓ உம்பை ஓ ஓ ஓ உம்பை ஓ சிம்டாங்கார சில்பி நிக போற பக்குல போட விருந்து வைக்க போற ஓ ஓ உம்பை ஓ ஓ ஓ உம்பை ஓ ஓ
அடுத்து எங்களுடைய நிகழ்ச்சியில் ஒரு இசைக்கலைஞரை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். இலங்கையில் பிறந்திருந்தாலும் தற்போது அவர் ஆஸ்திரேலியாவிலே வாழ்ந்து வருகிறார். படலைக்கு படலை என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாக ஐரோப்பிய நாடுகளெங்கிலும் பிரபலம் அடைந்த சாருராம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சக்தி டிவி நேயர்களுக்கும் வணக்கம். சக்தி டிவிக்கு 23வது பிறந்த தின வாழ்த்து. உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம். பிறந்த வளர்ந்து எல்லாமே இலங்கையில தான். பிறகு பிரான்ஸ்க்கு சின்ன வயசுல போயாச்சு. அங்க போயிட்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சி அனுபவம் கிடைச்சிச்சு, சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. ஸோ அங்க போய் ஒரு தொலைக்காட்சி நாடகம், நான் நினைக்கிறேன் வெளிநாட்டுல வந்து எங்கள் இலங்கை தமிழர்கள் வந்து ஒரு டிராமா, ஒரு சீரீஸ் மாதிரி, ஒரு வீக்கெண்டு மாதிரி சீரீஸ் மாதிரி செஞ்சது முதலாவது எபிசோட் எங்களுடைய தமிழ் நான் நினைக்கிறேன். ஒரு டிராமா ஸ்டைல. ஸோ அது படலைக்கு படலை என்ற பேர்ல ஒரு காமெடி ஸ்கிட். ஆக்சுவலி எதிர்காலத்துல என்ன மாதிரியான பாடல்களை வெளியிடலாம்னு நீங்க ஐடியா பண்ணிருக்கீங்க? 4 பாட்டு லைன்ல இருக்கு. ஒரு பாட்டு குழந்தைகள், ஒரு அம்மா, ஒரு நீண்ட காலம் குழந்தை இல்லாத ஒரு அம்மாவுக்கு குழந்தை கிடைச்ச பற்றி ஒரு பாட்டு ஒன்று செஞ்சு கொண்டிருக்கோம். ஸோ அது வெரி சூன், அதான் இந்த கம்ப்யூட்டர் ரெடியா இருக்குது இந்த பின்னால. அதுக்கு பிறகு 4 பாட்டு இன்னும் இருக்குது, வேற வேற பாடல்கள் இருக்குது. ஓகே சாருராம், உங்களோட நிறைய விஷயம் பேச இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. இப்போ சாருராமோட ஒரு பெர்ஃபார்மன்ஸை வாங்க பார்க்கலாம். இசையமைப்பாளர் யார்? அவர் உங்களுக்கு என்ன காரணத்துக்காக பிடிக்கும்? ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னா ஒன்றுதான் சொல்லணுமா, 2-3 சொல்லலாமா? ஃபேவரட்னா ஒன்று தானே இருக்க முடியும். இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் மெயின் அவர் ஃபேவரட் சொல்றேன்னா இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான். பிகாஸ் வை என்னன்னா அவர் வந்து லைக் நாங்க இசைமைக்க தொடங்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தை கொடுத்தது வந்து அவருடைய இசை தான். ராஜா சார்ல பயங்கர மரியாதை. இளையராஜா சார் வந்து அது வேற, அது அவுட்ஸ்டாண்டிங் மேஸ்ட்ரோ. அவர் மாதிரி அந்த காலத்துல இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கொண்டு ஈவன் மெல்லிசிமன் எம்எஸ் கிருஷ்ணநாதன் கூட அந்த காலத்துல இருந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இல்ல அப்ப. ஸோ இப்ப மியூசிக் செய்யறது உண்மையில சின்ன விஷயம். இப்ப எல்லாமே லூப்ஸ் வருது, தூக்கி போட்டு பாட்டா முடிச்சுட்டு போகலாம். பட் அவன் ஒன்றுமே இல்லாத சமயத்துல பெரிய விஷயம். பட் ஆனா ரஹ்மான் சார் வரும்போது தான் வந்து எங்களுக்கு எப்படின்னா இந்த சிம்பிளஸ்ட் கொஞ்சம் சிம்பிளா வந்துச்சு. ஒரு பீட் செக்ஷன், ஒரு பேஸ் லைன் அப்படி கொஞ்சம் இருந்தா போதும், ஒரு அழகான மெலடி மட்டும் கிடைச்சதுன்னா வடிவா செஞ்சிடலாம் பாட்டுன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதனால வந்து ஸோ இன்ஸ்பயர்ட் அவருடைய மியூசிக்கால தான். உலகளாவிய ரீதியில தமிழ் கலைஞர்கள் பற்றிய பார்வை எப்படி இருக்கு? கண்டிப்பா நான் அதை பத்தி பேசணும்னா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இப்ப நிறைய பாடல்கள் மாஜா மாதிரி நிறைய தளங்கள் தொடங்கி உலக கலைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து கொண்டு வராங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நான் சக்தி டிவிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்டா கூட வைக்கிறேன். கண்டிப்பா உலக தமிழர்களை, முக்கியமா இலங்கை தமிழர்களை நாங்கள ஒன்றிணைச்சு ஒரு ஊடகமா சக்தி டிவி இப்பயும் ஒரு செஞ்சுட்டு இருக்காங்க இல்லைன்னு சொல்லி. பெண்கள் எல்லாமே எனக்கு தேடி வந்து இன்றைக்கு இன்டர்வியூ எடுக்கிறீங்க. ஸோ ரியலி ஹாப்பி, சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நன்றி அதுக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன கலைஞர்கள் நிறைய பேர் வளர்ந்துட்டு வராங்க வெளிநாட்டுல. அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது. அப்படின்னா இங்க ஒரு இந்திய ஆசிரியர்கிட்ட படிச்சு ப்ரொஃபஷனலா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால அவங்க நல்லா படிச்சு நல்லா வாசிச்சுட்டு வராங்க. அவங்களையும் தேடி பிடிச்சு அடையாளம் கண்டு அவங்களையும் நீங்க உங்களோட தொழிற்காட்சி கூட கொண்டு வரணும்ன்றது என்னோட ஒரு வேண்டுகோளா இருக்கு. பட் நிறைய வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கு நிறைய ஆட்களுக்கு. பட் ஆனா எனக்கு சில பேர் வந்து சில இந்தியா திரைப்படம் போய் மியூசிக் பண்ணணும்ன்ற மாதிரி டார்கெட் இல்லாம நாங்க ஒரு வேர்ல்டு மியூசிக் அல்லது எங்களுக்கு ஒன்று இசை என்ற பாணியில போகுமாறு நல்லா இருக்கும். தொடர்ந்தும் பேசலாம். இப்போது எங்களுடைய நிகழ்ச்சியில் சக்தி சூப்பர் ஸ்டார் இசை மகா யுத்தத்தினுடைய டைட்டில் வின்னர் மிர்துஷா அவர்களினுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ். காற்றின் அலைவரிசை கேட்கின்றதா, கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் விடும் கண்
சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். கடல் மேலொரு துளி வீழ்ந்ததே, அதை தேடி தேடி பார்த்தேன். சக்தி சூப்பர் ஸ்டாரோட கடைசி டைட்டில் வின்னராக நீங்க தான் இருக்கிறீங்க. அதுக்கு பிறகு உங்களோட ஜேர்னி எப்படி இருக்கு? மியூசிக் ஜேர்னி வந்து நான் படிக்கிறது மியூசிக் கண்டுபிடிச்சு அதோட பாட்டுல மியூசிக் ஜேர்னி போய் கொடுத்துருக்கு. நான் இன்னும் புதுசா கவர்ஸ் ஆல்பம்ஸ் ஒன்றும் நான் இன்னும் செய்ய ஸ்டார்ட் பண்ணல. கவர்ஸ் மட்டும் செய்திருக்கேன். சூப்பர் ஸ்டாருக்கு பிறகு அடிக்கடி உங்களை காண கிடைக்கலையே, அதுக்கு என்ன ரீசன்? இப்போ படிக்கிறதால படிச்சுட்டு அப்படி டிகிரி அதோட அப்படியே தொடர்ந்து கண்டினியூஸா போகும்னு தான் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இப்போ சாங்ஸ் பண்றதா இருந்தா என்ன மாதிரியான ஸ்டைல்ஸ்ல உங்களுடைய பாடல்களை கொண்டு வர போறீங்க? நான் வந்து கர்நாடிக் படிக்கிறேன். இப்போ கர்நாடிக் மியூசிக் தான் படிக்கிறேன். அப்போ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி எல்லா ஜோனரும் ட்ரை பண்ணுவேன் கட்டாயம். அப்படி எல்லா ஜோனர்லையும் ட்ரை பண்ணி இந்த ஓன் ஆல்பம்ஸை நான் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவேன். உங்களோட படிப்பெல்லாம் முடிஞ்சது பிறகுதான் பாட்டு செய்வேன்ற ஒரு நோக்கத்துல நீங்க இருக்கிறீங்க. இந்த கேப் வந்து உங்களோட ஜேர்னிக்கு தடையா இருக்காதா? இல்ல, நான் படிக்கிறதையே மியூசிக் கண்டபடியா எனக்கு அந்த ஜேர்னில ஒரு ஃபுல் ஸ்டாப்பா இருக்காது. அது அப்படியே கண்டினியூஸா போய்கொண்டுதான் இருக்கு. அதனால அது ஸ்டாப் ஆகாது. நிறைய கலைஞர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். சக்தியோட பிறந்த நாள் அன்று நீங்க இணைந்திருக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த அனிவர்சரி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். என்ன மாதிரி இலைமறை காயா இருக்கிற ஒவ்வொரு கலைஞர்களையும் சக்தி டிவி வெளியே கொண்டு வந்திருக்காங்க. சக்தி டிவிக்கு மக்களாகிய நீங்க எல்லாருமே இன்னும் கொடுக்குற ஆதரவை விட இன்னும் மேல மேல ஆதரவு கொடுக்கணும்னு என்ற ஆசை. நீங்க எல்லாரும் ஆதரவு வழங்குங்க. இப்போ நம் நாட்டை சேர்ந்த கலைஞர்கள் தான் நம்மளோட இணைஞ்சு கொள்ள போறாங்க. முதலாவதா பாத்தீங்கன்னா நம் நாட்டோட பாடகர் சுதர்ஷன், இன்னொருத்தர் இசையமைப்பாளர் ஜீவானந்தம் ராம். வணக்கம். உங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாமே நாங்க நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நிறைய சாங்ஸ் எல்லாம் செய்துட்டு இருக்கிறீங்க. சாங்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இப்படிதான் நாங்க கொஞ்சம் நல்லா ரிலீஸ் பண்ணி மக்கள் ஆதரவு பெறுவதற்காக காத்திருக்கோம். அடுத்தடுத்த சாங்ஸ் வந்து இப்போ ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமாமா, ரொம்ப நான் கிட்டத்தட்ட 6-7 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் முதலா இணைந்த சாங் என்ன? நாங்க ஃபர்ஸ்டா ஒர்க் பண்ணது வந்து வெள்ளை காகிதம்ங்கிற ஒரு சாங். ஸோ அந்த சாங் தான் ஃபர்ஸ்டா அனுஷ்கா ஒர்க் பண்ணது. ஸோ அதுக்கு அப்புறம் வந்து நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னமும் நிறைய சாங்ஸ் பண்ணிக்கிட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. சமீப காலமா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல அப்படி இல்ல, அவங்கள ஒரு லாஸ்ட் இயரே ஒரு ஐடியா இருந்துச்சு. ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு சாங் ரிலீஸ் பண்ணணும், ஒரு சஸ்டெயின் ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் கொடுக்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் அந்த கோவிட் இருந்ததுனால கொஞ்சம் நிறைய மிஸ் ஆகிடுச்சு. எங்களுக்கு ஷூட்டெல்லாம் போக முடியாம போச்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இயர்ல கொஞ்சம் அக்ரெசிவா கொஞ்சம் நிறைய சாங்ஸ், நிறைய வேரியேஷன் வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் செய்யணும், அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து செஞ்சது. காரணம் எனக்கு வந்து இப்ப நம்மளுடைய இலங்கை இசைத்துறைய ஒரு சுயாதீன இசை இண்டிபெண்டன்ட் மியூசிக்னு சொல்லுவாங்க, அதை வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா ஸ்டாண்டர்டா கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை தான். அதனாலதான் நான் வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் செய்யறது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த பாட்டோண்ட பார்த்துட்டு வந்துடலாம். மறந்து நம்மை கோர்க்கத்தான்
கொஞ்சம் பிச்சு உன்னில் வச்சு தைக்கவா. ஹாய் ஷமில், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் தெரியும். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் நல்ல மோஸ்ட் டேலண்டட் ஒரு சிங்கராக வளம் வந்துட்டுருக்கீங்க. அதுவும் இளம் வயதில் இந்த மாதிரி யாரையுமே நாங்கள் பார்த்ததில்ல. உங்களோட வேகம், உங்களோட அந்த வாய்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வந்து ரசிகர்களாக வெளியே இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதிர்பாராத ஒரு ரீச். ஸோ இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணணும்னு அப்படின்னு ஆசைப்படுறீங்க. சரி சொல்லுங்கள், ரீசெண்ட் டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களோட ப்ராஜெக்ட் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ரீசெண்ட் டைமில் சாங்ஸ் பேசியிருக்காங்க, இன்னும் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலை. அது நேரம் ஒரு சக்தியோடய நான் ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதோட சேர்த்து நிறைய சாங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து எல்லா ரிலீஸ் ஆகும். ஓகே, நாங்கள் வந்து கேள்விப்பட்டது உண்மையாக அவங்களுக்கு வந்து ஆக்டிங் மேலே வந்து ரொம்பவே ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால நீங்கள் வந்து இப்போ வந்து பாடுறது வந்து ஒரு சைடில் இருந்தாலும் நம்ம வந்து அப்படி கொஞ்சம் ஆக்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்லாம் பண்ணுறீங்களா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு கொஞ்சம். ஸோ சமராபுரி அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்டோட சக்தியோட நான் மறுபடியும் ஒர்க் பண்ணுறேன். அதுவும் ஆக்டிங் வைஸில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒரு புது க்ரூ கூட இவ்வளோ நாள் சிங் பண்ணிவிட்டு இப்போ ஆக்ட் பண்ணும்போது அந்த ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம எனர்ஜியாக இருக்குது. இதுக்கு வந்து சக்தியோட 23வது பிறந்த தினம். ஸோ இன்றைக்கி எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ எப்படி? ஸோ இந்த வருஷம் இப்போது நான் சக்தியோட ஒரு பாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். பிகாஸ் தமிழ் மக்களோட ஒரு பெரிய சேனல் இது. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஒரு பாட்டாக நான் வந்து ஒரு பிறந்தநாள் ப்ரோக்ராமில் நானும் ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்தடுத்து நிறைய ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக பண்ணிடலாம். ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மனசுல என்ன ஆகாயம் தினம் தினம் அது பொறி போடும் ரகசியத்தை யாரு அறிஞ்சா, அதிசயத்தை யாரு புரிஞ்சா. வெதக்கிற கைதானே மலை பறிக்கு தினந்தோறும் மலை தொடுக்க நார எடுத்து வாத்தொடுத்தா மாலையாச்சு. ஆலம் விடுதிலே ஊன்று ஆடும் கிளியெல்லாம் மூடும் சிறகிலே மெல்ல பேசும் கதையெல்லாம் தாலாட்டு கேட்டிடாமலே தாய்மொழியை தேடி ஓடும் நதி போல காத்து வீசுதே எச போல பேசுதே மழையாத மூங்கில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் ஒழிச்சு கேட்குதே கரும்பார மனசுல மயில் தோக இருக்கிறே மழைச்சார கேட்கிறே புல்வெளி பாத இருக்கிறே வாரி பொழையும் பிடிக்கிறே. சக்தி டிவியின் 23வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் அடுத்ததாக நம்முடைய இணைந்து கொள்வதற்கு தயாரா இருக்கிறார் இலங்கையை சேர்ந்த இளம் இசையமைப்பாளர். வேறு யாரும் இல்ல, எங்களுடைய சக்தி டிவியின் பயணம் நெடுஞ்சாலை போன்ற டாக்குமெண்ட்ரிக்கும் ருத்ர சக்ரா அதிரா போன்ற டெலிசீரிஸ்க்கும் இசையமைப்பாளரான ஹனி நாயக்ரா. வணக்கம் ஹனி. வணக்கம். வணக்கம் சக்தி டிவி. இன்றைக்கு சக்தியோட 23வது அனிவர்சரி. ஸோ அதுக்கு முதல்ல சக்தி குடும்பத்துக்கு, என்னோட சக்தி குடும்பத்துக்கு வாழ்த்துக்கள். எங்களோட சக்தி குடும்பத்துல நீங்களும் ஒரு அங்கத்தவராக இருந்து ருத்ர சக்ரா அதிரா போன்ற டெலிசீரிஸ்க்கு மியூசிக் பண்ணியிருக்கிறீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எங்களோட ஷேர் பண்ணுங்க. அதிரா ருத்ர சக்ரா ரெண்டுமே வித்தியாசமான கதைக்களம். முதலாவது நன்றி சொல்லணும் உங்களோட டிரெக்டர் சுதர்ஷனுக்கு தான். என்னை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை படைச்சிருந்தார். அதிராவை பொறுத்த வரைக்கும் ஒரு அதில் கதைக்களம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு கேங்ஸ்டரோட சம்மந்தப்பட்டது. ஸோ அதுக்கான மியூசிக் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றது, அவ்வளவு புதுசா மியூசிக் இல்லை. பட் தீமுக்கும் ட்ரெய்லருக்கும் பாட்டுக்கும் தான் கூடுதலா முடிஞ்ச புதுசா ஏதாவது பண்ணணும்னு விசில்ல அப்படி குட்டி குட்டியா பண்ணியிருந்தேன். பட் ருத்ர சக்ரா பொறுத்த வரைக்கும் ருத்ர சக்ரா வந்துட்டு ஒரு நிறைய காலங்கள் சம்பந்தப்பட்டது, கலாச்சாரம், அதோட நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதுக்கு ரிசர்ச் பண்ணி செய்ய வேண்டி இருந்துச்சு. ஸோ ருத்ர சக்ரால நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம். இப்ப ராகம் சம்பந்தமான கம்போசிஷன்ஸ், அதே மாதிரி வீணை யூஸ் பண்ணியிருந்தோம், ஃப்ளூட் யூஸ் பண்ணியிருந்தோம், பேக்ரவுண்ட் மியூசிக்லயும் வந்துட்டு நிறைய வாய்ஸஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்படி ருத்ர சக்ரா பொறுத்த வரைக்கும் ருத்ர சக்ரா வந்து எனக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
சரி ஹனி, நீங்க இலங்கையில சிறந்த இசைக்கலைஞரா இருக்கிறீங்க. உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன? இவ்வளவு நாளும் இப்ப வரைக்குமே படிச்சு கொண்டுதான் இருக்கோம். ஸோ நாங்க செய்யற ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு மியூசிக் ப்ரொடக்ஷனுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ செய்யும் போது எந்த ஒரு விஷயமும் இப்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளவு காலம் செஞ்ச விட இனி செய்ய போறது வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இருக்கணும்னு நான் நினைக்கல. ஓகே, ஒரு பரந்த ஒரு வட்டத்துக்குள்ளதான் ஒவ்வொரு ப்ரொஜெக்டும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப என்னோட மைண்ட் செட் வந்து ஒவ்வொரு ப்ரொஜெக்டையும் செய்யும் போது அது ஒரு பெரிய வட்டத்தை யூஸ் பண்ணணும். தனியா ஸ்ரீலங்கா ஆண்டு இல்லாம ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல திங்க் பண்ணணும், இன்டர்நேஷனல் லெவல்ல மியூசிக் பண்ணணும்ன்றதான். அதுக்கான படிப்புகளையும் அதுக்கான முயற்சிகளையும் தான் இப்ப செஞ்சிட்டு இருக்கு. இவ்வளவு சொல்லியிருக்கிறீங்க அதிரா, ருத்ர சக்ரா பற்றியெல்லாம். அதுல இருந்து எங்களுக்காக ஒரு பாடல் தர முடியுமா ஹனி நாயகரா? வீரதீரா சூரதீரா மாயவீரா ருத்ர சக்ரா. வீரதீரா சூரதீரா மாயவீரா ருத்ர சக்ரா. கண்ணை பறிக்கும் கனவுகள் மேலாது, கனவு பலிக்கும் அதுவரை சோராது. அம்பலத்தாடி திருமுடி தேடியே பார்க்கடல் பயணமாகுமோ, தாளமும் பொய்யாய் போகுமோ. அண்டலோகத்தின் அடிமுடி தேடியே தொடர்கின்ற பயணமாகுமோ, திசைகளும் வீணாய் ஆகுமோ. நீயோ தேடி செல்லும் அந்த ஆறெழுத்து மந்திரம் தேடும் காலம், உன் வாழ்வில் யாபம் தந்திரம் தேடி போகும் மாய லோகம் வானின் பாதையே. ருத்ர சக்ரா. ருத்ர சக்ரா. அடுத்ததாக எம்மோடு இணைந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். இலங்கையில் பிறந்து இலங்கையில் நடன ஆசிரியராக பல்வேறுபட்ட துறைகளில் சாதனை படைத்து இப்பொழுது கனடாவில் வசித்துக் கொண்டிருக்கின்றார். அங்கு நடன பள்ளியை நிறுவி அங்கிருக்கின்ற மாணவர்களுக்கு நடன பயிற்சியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற நடன ஆசிரியர் கார்த்திகா பார்த்திபன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு விரிவுரையாளராக நீங்கள் கனடால இருந்து இலங்கைக்கு வந்து பல்வேறுபட்ட நிகழ்ச்சியிலையும் பங்கு பற்றுறீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு நடனமும் கற்றுக் கொடுக்குறீங்க. இதில் அதிகமாக சகோதர மொழியை சேர்ந்தவர்களும் கற்றுக் கொடுக்கின்றாங்க இல்லையா? அவர்களுடைய ஈடுபாடு எவ்வாறு இருக்கு? கிட்டத்தட்ட நான் ஒரு 500க்கும் மேற்பட்ட மாணவர்களை சந்திச்சிருப்பேன் கொழும்புல மட்டும். ஏன்னா அந்த டிப்ளமா குரூப் வந்து மோர் தேன் 100. அவ்வளவு எனக்கே ஆச்சரியமா இருந்தது, சரியான ஆச்சரியமா இருந்தது. நான் யோசிச்சு கொண்டு போனால் எங்களோட சகோதர மொழி சிங்கள மாணவர்கள் எப்படி பரதநாட்டியத்தை ஏன்னா அவங்க டிகிரி செய்யறாங்க, டிகிரியில இவ்வளவு டீட்டெயிலா போகணும், எப்படி வந்து இதை படிப்பாங்க ஒரு சின்ன கியூரியாசிட்டி எனக்கும் இருந்ததுதான். ஆனா நான் போய் பார்த்த இடத்துல இட்ஸ் ரியலி அமேசிங். ஏன்னா அவர்கள் ஆனால் அந்த தேடல் இருக்கிறதோ, அந்த தேடல் என்ன மிகவும் ஆச்சரியம். உங்களோட நாங்க நிறைய விடயங்கள் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனா அதற்கு முதல்ல
இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சக்தி டிவி நானும் போன முறை வந்திருந்த டைம் என்னுடைய நேர்காணல் சக்தி டிவி கூட இருந்தது. மிகவும் அருமையான ஒரு டீம் சக்தி டிவியில இயங்கிக் கொண்டு இப்ப அவர்கள் இந்த இளம் தலைமுறையினரோடு அவங்க வேலை செய்த விதம், அவர்கள் அந்த இளம் தலைமுறையினருக்கு கொடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு மிகவும் மிகவும் பிடித்திருக்கிறது. அதுதான் நான் அதுகளை விரும்புற ஒரு பர்சன். அதுதான் இம்பார்ட்டன்ட். நாங்க எங்களோட அடுத்த தலைமுறையினருக்கு தான் வழிவிடணும் எங்களை நாங்க அப்படி. இது ஒரு நல்ல ஒரு மீடியா அண்ட் நிறைய தரமான நிகழ்ச்சிகள் சக்தி டிவி வழங்கி கொண்டிருக்கு. சொல்ல போனால் எல்லாரும் இந்தியன் சேனல்லே மூழ்கி போயிருக்கிற நாங்க இன்றைக்கு எங்கட வெப் சீரிஸா இருக்கட்டும், எங்கட டெலிசீரீஸா இருக்கட்டும், நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் விரும்பி பார்க்கக்கூடிய அளவுல அதோட தரம், அதோட எல்லா விதங்களும் மாறி இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு முழுமையான வடிவத்தை அடைந்திருக்கு. அதனால ரசிகர்கள் எல்லாருக்கும் மற்றும் சக்தி டிவி குழுவினர் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நீங்கள் இன்னும் பல ஆண்டுகளை கண்டு வளர வேண்டும் என்று என்னுடைய நடன அகாடமி சார்பிலும் கனடா வாழ் தமிழ் மக்கள் அனைவர் சார்பிலும் நான் வாழ்த்துக்கிறேன். கனடாவில் இருந்து ஜூம் வழியா நம்முடைய இணைந்து கொண்டமைக்கு மிகவும் நன்றி கார்த்திகா பார்த்திபன் அவர்கள். இலங்கையில் சமீப காலமாக புதிய புதிய முயற்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன, புதிய புதிய படைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று யாழ்ப்பாணத்தில் முழுக்க முழுக்க திரைப்படமாக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தினுடைய இயக்குனர் சிவராஜ் எம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். 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 புத்தி கெட்ட மனிதர் எல்லாம் இந்த படத்தின் மூலமாக மக்களுக்கு என்ன கொடுக்க ட்ரை பண்றீங்க? இந்த படம் வந்து நாங்களே யோசிச்சோம், ஓகே எங்களோட சனம் வந்து இந்தியன் சினிமாவை ஒரு ஃபன்னா போய் பார்த்துட்டு வர ரெடியா இருக்கு. போய் சிரிச்சுட்டு ஃபன்னா பார்த்துட்டு வர்றதுக்கு எல்லாருமே நல்லா எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலான படம் வந்தால் இங்கே ஃபுல்லாக சினமாக தான் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இப்போ சினம் முட்டி வழிதான். நாங்கள் ஒரு படம் ஒன்று ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று போட்டால் சினம் வராது. ஓகே, அப்போ நாங்களே கமர்ஷியலாக கொடுக்கலாதா, எங்களோட கதையில வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு மக்களை சிரிக்க வைக்கலாதுன்ற ஒரு ஐடியா ஒன்று வந்தது. ஓகே, நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்களாலையும் கமர்ஷியலாக எங்களோட கதையில எங்களோட மொழி நடையில வந்து நாங்கள் எங்களோட சினத்தை சிரிக்க வைக்கலாமான்னு ட்ரை பண்ணி பார்க்குறது இந்த படத்தை எடுத்து நாங்கள் படம் அப்படி வந்திருக்கு. கமர்ஷியலாக சிரிக்கக்கூடிய மாதிரி வந்திருக்கு, எங்களுக்கு சிரிக்கக்கூடிய வந்திருக்கு. இனி பார்த்துட்டு ஆடியன்ஸும் என்ன சொல்றாங்கன்னு அதுக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். பார்ப்போம். லெட்ஸ் சீ. நீங்க ஒர்க் பண்ண நிறைய ஷார்ட் மூவிஸ்ல நீங்க தான் சினிமாட்டோகிராஃபராகவும் எடிட்டராகவும் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த புத்தி கெட்ட மனிதர் எல்லாம் இந்த படத்துல கூட நீங்க தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஷார்ட் ஃபிலிம் அப்போ எனக்கு
ஆசைப்பட்டு எல்லாத்தையும் செய்ய எனக்குரிய டீம் வந்து அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அமைச்சு கொண்டு வந்தேன்னா அதில் எல்லாத்துக்குமே கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வேற ஒரு டைம் எடுக்கும் தானே. அதால தான் நான் எல்லாத்தையும் நான் செய்ய வேண்டிய இருந்தது. எனக்கு எல்லாம் ஒரே இடத்துல செய்ய வேணும்ன்ற ஆசை இல்லை. அது கொஞ்சம் கஷ்டமான வேலையும் கூட. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதாலேயே நான் எல்லாம் பிரித்து தான் கொடுத்துருக்கேன். கேமராமேனை வந்து தர்மானியை நான் வச்சு தான் இந்த செஞ்சேன். இந்த கேமரா எனக்கும் தர்மானிக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்கு. 2010 இருந்தே நான் அவரோட பயணிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கும் அவருக்குமான ஒரு வைப் ஒன்று இருக்கு. ஸோ ஈஸியாக இருக்கும் நான் ரெண்டும் சேர்ந்து. அதே மாதிரி எடிட்டிங்கும் வந்து அருணன்ற ஒரு படியான் என்னோட இந்தியாவில் அவன் இப்போ கொழம்புல இருக்கிறான். அவன் எடிட்டிங் செஞ்சான். எனக்கு அது ஈஸியாக இருந்தது. எல்லாத்தையும் நான் பார்க்குறத விட ஒரு விஷயம் ஒரு கை கால வாரதை விட 2-3 கை கால போய்க்க அது இன்னும் நல்ல ஒரு மெருகறி வரும். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதால் தனி எந்த கை இல்லாமல் பக்கத்தில் இன்னொரு 2 கையை சேர்த்துருக்கு. சக்தியினுடைய 23வது பிறந்த தினத்தோட இணைந்திருக்கிறீங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? 23வது ஆண்டு வெற்றி விழாவுக்கு வந்து எங்களையும் அழைத்து எங்களையும் ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டதுக்கு எங்களோட ஆர்டிஸ்டுக்கு நீங்கள் எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற நீங்கள் அந்த ஊக்கப்படுத்தல வந்து நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கணும். 23 வருஷம் இல்லை, இன்னும் 100 வருஷங்களுக்கு மேல எவ்வளவு வருஷங்களா கொடுக்க முடியுமோ அவ்வளவு வருஷங்கள் கொடுத்துட்டு இருக்கோ, கொடுப்பீங்களான்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரமும் எங்களோட இணைந்து கொண்டதுக்காக சிவராஜ்க்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள் உங்களுடைய எதிர்கால படைப்புகளுக்கு. சின்ன மாமியே உன் சின்ன மகளெங்கே, பள்ளிக்கு சென்றாலோ படிக்க சென்றாலோ, அடவாடா மருமகா என் அழகு மன்மதா, பள்ளிக்கு தான் சென்றால் படிக்கத்தான் சென்றால், ஐயோ மாமி அவளை அங்கே விடாதே, அவளை இன்னும் படிக்கவென்று கெடாதே, ஐயோ மாமி அவளை எங்கே விடாதே, அவளை இன்னும் படிக்கவென்று கெடாதே. ஊர் சூழலும் பெடியல் எல்லாம் கன்னியரை கண்டவுடன் கண்ணடிக்கும் காலம் அல்லவோ. சின்ன மாமியே உன் சின்ன மகளெங்கே, பள்ளிக்கு சென்றாலோ படிக்க சென்றாலோ, அடபாடா மருமகா என் அழகு மன்மதா, பள்ளிக்கு தான் சென்றால் படிக்கத்தான் சென்றால். ஐயோ தம்பி அவளை ஒன்றும் சொல்லாதே, அவள் வந்தால் புதுத்திடுவாள் நில்லாதே, ஐயோ தம்பி அவளை ஒன்றும் சொல்லாதே, அவள் வந்தால் புதுத்திடுவாள் நில்லாதே. அடக்கமில்லா பெண் என்றா நினைத்து விட்டாய் என் மகளை இடுபொடிய தந்திடுவேனே. சின்ன மாமியே உன் சின்ன மகளெங்கே, பள்ளிக்கு சென்றாலோ படிக்க சென்றாலோ, அடவாடா மருமகா என் அழகு மன்மதா, பள்ளிக்கு தான் சென்றால் படிக்கத்தான் சென்றால். மாமி மேலே மேலே துள்ளுறியே, பாரண மாமி படுகுழியில் தள்ளுறியே, ஏன மாமி மேலே மேலே துள்ளுறியே, பாரண மாமி படுகுழியில் தள்ளுறியே, ஏன மாமி அவள் எனக்கு தெவிட்டாத வலி எனக்கு, பாரண மாமி கட்டுறந்தாலியே. சின்ன மாமியே உன் சின்ன மகளெங்கே, பள்ளிக்கு சென்றாலோ படிக்க சென்றாலோ, அடவாடா மருமகா என் அழகு மன்மதா, பள்ளிக்கு தான் சென்றால் படிக்கத்தான் சென்றால். சக்தி டிவியின் 23வது பிறந்தநாள் கொண்டாட்டத்திலே அடுத்ததாக நாங்கள் நினைச்சு கொள்ள போற ஒரு நபர், இலங்கையில் பிறந்து கனடாவில் இசையமைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பாபு காந்தன். வணக்கம். நீங்க புலம்பெயர்ந்து வெளிநாட்டுல வாழ்ந்தாலும் எப்படி உங்களுடைய இசை பயணத்தை எடுத்துட்டு போறீங்க? 1985ஆம் ஆண்டு நான் இசையுலகுக்கு வந்து கொழும்பிலே கல்முனை சிவாவுடன் இணைந்து டியூனர்ஸ் இசைக்குழுவில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சித்தாரா, தண்டர்ஸ்பார்க்ஸ் இசைக்குழு, 3 இசைக்குழுவோட நான் பயணிச்சிருக்கிறேன் 85ஆம் ஆண்டு. ஸோ இப்போ நான் கனடாவுக்கு வந்து 96ஆம் ஆண்டு. இந்த காலம் வரைக்கும் நான் அந்த ஸ்ரீலங்காவில் இருக்க வரைக்கும் நான் மியூசிக் பண்ணது மாதிரி தொடர்ந்து நான் கனடா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணது, மியூசிக் என்ன விட்டு போகலை. தொட்டில் வழக்கம் சுடுகாடு வரை அப்படின்னு சொல்றாங்களே, அது மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு நிறைய சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சது.
அதனால நான் கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கேன்னு சொல்லலாம். அவருடைய அதுக்கு வேற காரணங்கள் கிடையாது. ஆனால் இந்த இசை என்னோட இருக்கிறபடியால இந்த அளவு நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறது என்ற மேலே இருக்கிற அந்த இசை தான். அதான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கு. அதனால என்னை அதை விட்டு போக முடியாது. இன்றைய இளம் இசையமைப்பாளர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் திரை இசைப்பாளர்கள் தங்களுடைய சொந்த பாடல்கள் மூலமாக மோகம் அதிகரித்து காணப்படுகின்ற நேரத்தில் இலங்கையினுடைய பாரம்பரிய இசையை புத்துருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு கோட்பாடு உங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது? இந்த கனவு 35 வருஷத்துக்கு முதல்ல நான் 35 வருஷம் இந்த கனவு இசைவதற்கு நான் 35 வருஷம் ஆக போகுது. ஆனாலும் நான் இந்த இள வயதுல நான் கேட்டு வளர்ந்தது தென்னிந்திய பாடல்கள் இல்லை. நான் முதல்ல கேட்டது பாப்பிசை பாடல் தான். எனது இள வயதுல 70 ஆண்டுகள். அந்த டைம்ல ரொம்ப பாப்புலர் அந்த சாங்ஸ் எல்லாம். அந்த நேரம் வானொலியில கேட்காத நேரம் இல்லை, போடாத நேரம் இல்லை, ஒளிபரப்பாத நேரம் இல்லை. ஸோ நாங்கள் அதை கேட்டு தான் வளர்ந்தது. அந்த வளர்ந்த நேரம் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி இந்த பாடலெல்லாம் நான் ரொம்ப ஆசையா கேட்டு வளர்ந்தபடியால அந்த இசைக்குள்ளக்கு என்னை கொண்டு சேர்த்தது கூட இந்த பாப்பிசை தான். இந்த பாப்பிசையை நான் மறக்காம ஏதாவது செய்யணும்னு சொல்லி நான் அந்த காலத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு மேடைகளிலும் நான் பாடி வருது. இன்றைக்கு நேற்று நான் பாடலை, அன்னையில இருந்து பாடிட்டு வரேன். ஆனால் இந்த கோவிட் டைம்ல நான் இந்த நேரத்துல என்ன பண்ணலாம்னு யோசிச்சு நேரம் எல்லாரும் சொந்தமா பாடல்கள் நிறைய நானும் அப்படி இப்படி செய்தாலும் கூட இந்த பாடல்களை திரும்ப இப்பத்திய ஜெனரேஷன் 50 வருடங்களை கடந்து அவங்கள தெரியப்படுத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சேன். அந்த நேரம் தான் எனக்கு கிளிக் ஆயிடுச்சு. இந்த பாடல் நாங்க திரும்ப செய்வோம் அப்படின்னு. நான் தனியே இந்த ஸ்டூடியோலயே இருக்கிற லைட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு என்னுடைய இருக்கிற மியூசிக்கை வச்சு நான் அந்த நடை உடை பாவனையோட, அதாவது அவங்க அந்த நேரத்தில் என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ உங்களுக்கு பார்க்க தெரியும். பின்னால வச்சிருந்து பாருங்க, இந்த தலைமயிர், இந்த அழகான ஷர்ட்டுகள், வீக்குகள் எல்லாம் வச்சு நான் அந்த பாடல்களை திரும்ப ரீப்ரசென்ட் பண்ணேன். அதை திரும்ப மியூசிக் பண்ணி நான் திரும்ப பாடுற நேரம் நிறைய பேர் செஞ்சேன். இன்று சக்தியின் 23வது பிறந்த தினத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்ற விடயம் என்ன? நிறைய அந்த பிளாட்ஃபார்மை, அதான் நீங்கள் கொடுக்கிற அந்த கலைப்படைப்புகளுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கிறீர்களோ அதுபோல் தொடர்ந்து நீங்கள் செய்து வாருங்கள். அது நிறைய பேருக்கு அது சென்றடையும் என்று நம்புகிறேன். உங்கள் சக்தி தொலைக்காட்சிக்கு எனது மனமார்ந்த 23 வருட பூர்த்தியை எனது டொரண்டோ வாழ் கனடா வாழ் தமிழ் இசைக்கலைஞர்கள் சார்பாக தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்தும் நீங்க எங்களோட பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஆசைப்பட்டோம். ரொம்ப நன்றி. உலக புகழ்பெற்ற இலங்கையை சேர்ந்த மற்றும் ஒரு இசையமைப்பாளர் டியோ எம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் டியோ. வணக்கம். சக்தியோட 23வது வருடத்தை பூர்த்தி அடைகிற மாதிரி இன்னைக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்னை இணைத்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிங்கப்பூர்ல இருந்து ஒர்க் பண்ற டியோவை தான் நிறைய பேருக்கு இங்க தெரியும். ஆனா உங்களுடைய ஆரம்ப காலம் எப்படி இந்த மியூசிக் ஃபீல்டுக்கு வந்தீங்க? அம்மா அப்பா என்ன மற்றது ஸ்கூல் தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த நேரம் தான் இசை கர்நாடக சங்கீதமாக இருக்கட்டும் அல்லது மிருதங்கமாக இருக்கட்டும், ஈவன் கீபோர்டாக இருக்கட்டும் பயின்ற காலங்கள். மற்றது பயின்றதை ஒரு லார்ஜ் ஆடியன்ஸுக்கு கொண்டு சேர்க்கிற விதமாக அமைந்தது நிச்சயமாக ஸ்கூல் பிளாட்ஃபார்ம்ஸ் தான். டெஃபினெட்லி கடந்த சில ஆண்டுகளாகவே நீங்கள் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளை சேர்ந்த கலைஞர்களோட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கொள்ள முடியுமா? நான் இலங்கையை விட்டு 17 வருஷத்துக்கு முதல் வெளியேறி நான் மெல்பர்னில் தான் இருந்தேன். நான் கடைசி 2 வருஷமா நான் இப்போ சிங்கப்பூரில் இருக்கிறேன். இப்போ சிங்கப்பூரில் இருக்கிற தேசிய தொலைக்காட்சியாக இருக்கட்டும், அதில் நடக்கிற டிவி சீரீஸ், மற்றது இங்கே நடைபெற திரைப்படங்கள், உள்ளூரில் உருவாகிற திரைப்படங்கள், மற்றது உள்ளூர் ஆர்டிஸ்ட். இப்போ அதாவது ஃபேமஸாக போய்கொண்டிருக்கிற ஆர்டிஸ்ட் ஸ்டெபன் செக்கரியா. அவரோட அரவாசி பாடலுக்கு மேலே நான் தான் மிக்ஸ் அண்ட் மாஸ்டர் பண்ணி இருக்கேன்னு. உதாரணத்துக்கு தெருவோரம் என்ற பாடல் அது டிக்டாக்ல எல்லாம் பிரபலம் அடைஞ்சது இங்கே இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து. ஸோ அந்த மாதிரியான உள்ளூர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், மற்றது மலேசியாவில் இருக்கிற மற்ற ஆர்டிஸ்டோட இருந்து வேலை செய்கிற வாய்ப்பு இங்கே இருக்கும்போது நன்றாகவே அமைந்தது. ஏன்னா எல்லாருமே ஒரு உள்ளூர், அதாவது என்ன சொல்றது, ஒரு தமிழ் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு சிங்கப்பூர், மலேசியா நிறைய அந்த காலத்துல இருந்தே ஒரு பக்கபலமாக இருந்தபடியாக நாங்கள் தமிழ் இண்டிபெண்டன்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதாலையும் ஒரு சிங்கப்பூர்ல இருந்து சேர்றது ஒரு பக்கபலமாக அமைஞ்சதுன்னு தான் சொல்ல முடியும். எல்லா நாட்டு கலைஞர்களையும் ஒன்றாக இணைத்து வேலை செய்யறது அது எந்த அளவு தூரம் இந்த இண்டஸ்ட்ரியை பில்ட் பண்ணிருக்கு? ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற ஆர்டிஸ்ட் அவரவர்கண்டே ஒரு தனியா ஒரு ஃபேன் பேஸ் வச்சிருக்கணும். எஸ்பெஷலி சோஷியல் மீடியா உள்ள இந்த காலத்துல அவங்களுக்கண்டே ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸ் வச்சிருக்காங்க. ஸோ எல்லாரிடையும் வேலை செய்யும் பொழுது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு யூனிக்கான ஸ்டைல் இருக்கும். அவங்க ஒவ்வொரு ஜொனரால எல்லாருமே ஒரு விதத்துல தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. அவங்களோட வேலை செய்யும் பொழுது எங்களுடைய
அதாவது வந்து இலங்கை சார்ந்த ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அவங்கவங்க கூட வேலை செய்யும் பொழுது வந்து அந்த யூனிக்னஸ் வந்து ரெண்டும் சேரும் பொழுது வந்து ஒரு புதுசாக ஒரு படைப்பு உருவாகுது. ஸோ அதனால தான் வந்து நான் எப்போவுமே வந்து ஒரே ஒரு டைப் ஆக்களோட, அதாவது ஒரே ஒரு ஜொன்ரால மட்டும் வேலை செய்யாமல் டிஃப்ரெண்ட் ஜொன்ராஸ் மற்றது டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்டோட வேலை செய்யறதுக்கான காரணம் இதுதான். சமீப காலமாக நாங்கள் பார்த்தா மியூசிக் டைரக்டர்ஸ் நாங்கள் செய்கிற சாங்ல வந்து அவங்களாவே நடிக்கிறாங்க. இது பற்றின உங்களுடைய கருத்து? தமிழ் இண்டிபெண்டன்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பொது ஜனமாகவே நான் கருதி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட. இப்போ ஒரு மூவி சாங் ரிலீஸ் ஆச்சுதுண்டா ஒரு ஜென்ரல் பப்ளிக்ல இருந்து வார முதல் விஷயம் மியூசிக் டைரக்டர். அது ஏஆர் ரஹ்மானோட பாட்டு, அனிருத்தோட பாட்டு, இமானோட பாட்டு. அதுக்கப்புறமா வந்து லிரிசிஸ்ட் சிங்கர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ் இண்டிபெண்டன்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து எப்பவுமே வந்து ஆர்டிஸ்டுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அது இன்ஸ்டாகிராம்ல உள்ள டேக்கா இருக்கட்டும், ஃபேஸ்புக்ல இருக்கிற போஸ்டா இருக்கட்டும், மேபி முதல் நாள் வந்து டேக் பண்ணி நம்ம ஒரு இதுக்கா அது போல காணாமலே போயிடும் யார் செஞ்சது. இப்ப நான் பேர் குறிப்பிடையில ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து உலகத்திலேயே வந்து கலக்கி கொண்டு இருக்க ஒரு பாடல். ஆனா அந்த பாடல் கம்போஸ் பண்ணது யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்களோட பேர் போயிடாதோன்ற ஒரு ஏக்கத்துல தான் வந்து அட்லீஸ்ட் ஒரு கெமியோ ஆவது காட்டுவோம்னு சொல்லி எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் போயினா. மேரண்டா வந்து இங்கிலீஷ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த கெமியோ அப்பியரன்ஸ் கொடுக்குறது வந்து வழக்கம். பட் அதான் ஒரு பெரிய ஒரு விஷயம். ரொம்ப நன்றி எங்களோட இணைந்து கொண்டதுக்கு. நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான நபரை தான் இணைத்துக் கொள்ள போகிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய டெலிசீரிஸ் டைரக்டர்ஸ்லேயே ஃபேமஸான எல்லாருக்குமே தெரிந்த ஒரு டைரக்டர் தான் இப்பொழுது எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள போகிறார். சுந்தரி நெடுந்தொடரினுடைய டைரக்டர் அழகர் சாமி அவர்கள் தான் எங்களோட இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சுந்தரி நாடகம் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அந்த நாடகத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது இந்த சுந்தரி சீரியல் ஆரம்பிக்கும் போது இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்துருச்சு. ஸ்டோரிஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த கொஞ்சம் அழகு இல்லாமல் கருப்பாக கிராமத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. நானே பண்ணியிருக்கேன். சாக்லேட்னு இதுக்கு மாதிரி சம்திங் சேம் அதே பேட்டர்ன் தான். ஆனால் என்னென்னா இப்போது நம்ம ஒரு ப்ராஜெக்ட்லேயும் சில ஹைலைட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லா ஸ்டோரியும் ஒன்று தான். ஒரே ஒரு நம்ம இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்லுவாங்கன்னா கதைங்கிறது 1லேருந்து 9க்குள்ளே தான், அந்த நம்பர்ஸை மாற்றி மாற்றி போட்டு கதை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது
சுந்தரி வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான், புது சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆல்ரெடி பார்த்த ஒரு சப்ஜெக்ட். பட் அந்த சப்ஜெக்டை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் அந்த காட்சியை வடிவமைச்சு அந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். அந்த விதம் ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி, கதையை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோம். அந்த ப்ரெசன்டேஷன் வந்து ஒவ்வொரு காட்சியுமே வந்து மக்கள் பார்க்கும்போது அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்துல தனக்கு பக்கத்துல நடந்தது, தனக்கு நடந்தது, தன் எதிர் வீட்டில் நடந்தது, அப்படி கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே நரேஷன், டைலாக் ரைட்டிங் அண்ட் மேக்கிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தத்தை சார்ந்து கொண்டு போறதுனால மக்கள் கிட்ட அவ்வளவு தூரம் ரொம்ப என்ன சொல்றதுன்னா ரொம்ப ஒன்றி போயிடுச்சு. நிச்சயமா சார். இந்தியாவில் மட்டும் இல்லை, இலங்கையிலையும் பல வீடுகளில் வந்து சுந்தரி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பொண்ணாக தான் இருந்துட்டு இருக்காங்க. சரி, நீங்களும் சக்தி குடும்பத்தில் ஒருத்தராக இருந்திருக்கீங்க. அண்மை காலமாக வந்துருக்கிற சக்தியுடைய டெலி சீரீஸ் பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன சார்? உண்மையிலே சொல்றேன், இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இலங்கையில வந்து அவ்வளோ கலைஞர்கள் இருக்காங்க, அவ்வளோ நாலேஜபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நான் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன் சக்தி டிவியில், இங்கேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்னன்னா இங்கே வந்து ஒரு யூனிட்னு எடுத்துட்டிங்கன்னா மினிமம் ஒரு 60 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியான ஆட்கள் இருப்பாங்க. ஸோ ஒரு டைரக்டர் அப்படின்னா டைரக்ட் பண்ணுவார், ஸ்டோரி ரைட்டர் இருக்காரு, ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இருக்காரு, பேசிக்காக அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு எடிட்டர் தனியாக இருப்பார், சினிமா டிஓபி இருப்பாங்க, அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி மேன் பவர்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் வந்து நிறையா இருக்கு. ஆனால் அங்கே அப்படி இல்லை. ஆனால் சிங்கிள் மேன் வந்து எல்லா வேலையும் செஞ்சு அவங்களுடைய நாலேஜ், நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ப்ரொடியூசர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு, எடிட் பண்ணுறாரு, கேமரா பண்ணுறாரு. இது வந்து சத்தியமாக வந்து இங்கே சாத்தியமே கிடையாது. அப்படி இருந்தாங்க டி ராஜேந்தர் சார் இருக்கார். ஸோ அது அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ யாருமே அப்படி கிடையாது. எல்லாருக்குமே வந்து அந்த நாலேஜ் இருக்குமே ஓகே, பட் அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தனியாக ஆள் இருப்பாங்க. ஸோ அப்போது ஒருத்தரோட பிரெயின் வந்து ஒரு இதில் ஃபோக்கஸ் ஆகும்போது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அதுக்கு தனித்தனி ஆள் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒரு ப்ராஜெக்டை ஹிட் பண்ணுறாங்க இந்தியாவில். பட் அங்கே அப்படி இல்லை. சக்தி டிவியில் பொறுத்த வரைக்கும் அங்கே அவ்வளோ டேலண்ட், ஒவ்வொருத்தருமே வந்து மல்டி டேலண்ட். நான் தான் சொல்லுவேன், எல்லாருக்குமே மல்டி டேலண்ட். சக்தியோட 23வது பிறந்த தினத்தில் இணைஞ்சிருக்கீங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க? உண்மையிலே சொல்கிறேன், நான் வந்து சேர்மன் சார் இல்லை கூட இல்லை. ஸோ அவர் ஒரு கடவுளாக தெய்வமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் நிறைய இந்தியாவில் நிறைய சேனல்ஸில் நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஆனால் அங்கே வாழ்ந்த ஒரு வருஷம் வந்து, அதாவது நம்ம வேற ஒரு நாட்டில் இருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறோம், நமக்கு புதுசாக இருக்கும், அந்த இடம் எல்லாமே புதுசாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயமே அங்கே இல்லை. அவ்வளோ கேர் எடுத்து சக்தி டிவி ஆகட்டும், அந்த சேர்மன் சார் எல்லாருமே வந்து அவ்வளோ தூரம் நம்மளை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அது வந்து என்ன சொல்றதுன்னா, இந்த ஆண்டு வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்துல ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இருக்கு. அது தெரியல, அது அவருக்கு தெய்வமா இருந்து எல்லாரையும் வாழ்த்தி அவர் கொண்டு போகணும்.
இலங்கையின் மிகப்பெரிய ஆளுமைகளில் ஒருவரான பேராசிரியர் மௌனகுரு அவர்களோட நாங்கள் இப்போ இணைந்திருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் 1993ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 28 வருடங்களாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக பணியாற்றி வாரீங்க. இந்த அனுபவத்தை நான் தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படுறேன். கிழக்கு பல்கலைக்கழகம் பந்தாரமூல மத்திய கல்லூரி ஆரம்பத்தில் இருந்தது. அதில் தான் நான் படித்து பல்கலைக்கழகம் சென்றேன். அந்த நிலம் நான் நடந்து தெரிந்த பூமி. அங்கே நான் ஆசிரியராகவும் இருந்திருக்கின்றேன் 1970களில். பின்னர் அங்கே விரிவுரையாளராக, துறை தலைவராக, பீடாதிபதியாக இருக்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்தது. இந்த இயற்கைக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். நான் படித்த மண்ணிலேயே நான் தொடர்ந்து வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை இயற்கை தந்திருக்கின்றது என்று நான் நினைத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சார், நீங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கூத்தினை ஒரு பாடமாக அறிமுகப்படுத்தி அதிலிருந்து கற்றறிந்த பல மாணவர்களை வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க. இது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதற்கு முதல்ல இருந்தே பாரம்பரிய கலைஞர்களுக்கு ஊக்கமளித்திருக்கிறீங்க. ஆனால் இப்போது இந்த கூத்தினை ஒரு பாடமாக தெரிவு செய்து கற்று வெளிவரக்கூடிய மாணவர்களினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்? இந்த கூத்து என்பது பிறந்த நாடகம் அரங்கியல் பாடத்திட்டத்தில் ஒரு சின்ன பகுதி, அவ்வளவு. அப்போ முக்கியமாக அவங்க படிப்பது நாடகம் அரங்கியலைத்தான் படிக்கிறார். நாடகம் அரங்கியல் பாடத்திட்டமாக வந்த பிறகு கிழக்கு பல்கலைக்கழகத்திலும் சுவாமி விவேகானந்த நிர்வாகத்திலும் நிறைய பேர் அதில் சேர்ந்திருக்கிறார். ஏறத்தாழ இங்கே 100 மாணவர்கள் நாடகம் அரங்கியலையும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி விவேகானந்த நிர்வாகத்தில். அதே போல கிழக்கு பல்கலைக்கழகத்திலையும் ஒரு 50-60 மாணவர்கள் படித்துக் கொண்டிருப்பார்கள். இவருடைய எதிர்காலம் என்ன என்பது பாடத்திட்டத்தில் தங்கி இருக்கவில்லை. இவர்கள் எதிர்காலம் என்ன என்பது இந்த நாட்டின் பொருளாதார திட்டத்திலும், கல்வி திட்டத்திலும், வேலைவாய்ப்பு திட்டத்திலும் தான் அடங்கியிருக்கின்றது. இந்த நாடகம் அரங்கியல், கர்நாடக சங்கீதம், ஓவியம், சிற்பம் போன்ற பாடங்களை படிப்பதா என்ன நன்மை என்ற ஒரு கேள்வியும் வருகின்றது. ஆனால் இந்த பாடங்கள் முக்கியமாக மனித மனதை வளப்படுத்தும் பாடங்கள். பிசிக்கல் எஃபர்ட்ஸ், அதாவது உடலியல் சார்ந்த இன்பங்கள், தேவைகள் ஒரு புறம் இருக்க, உளம் சார்ந்த திருப்தி, இன்பங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு அவசியம். இந்த அழகிய பாடங்கள் இந்த நன்மையை கொடுக்கின்றன, அவர்கள் மனிதர்களாக்குகின்றன என்பதுதான் மிக முக்கியமான அம்சம். ஒரு விஞ்ஞானம் படிக்கின்ற மாணவனை விட, ஒரு மேத்ஸ் படிக்கின்ற மாணவனை விட, நாடகம் அரங்கியல் படிக்கின்ற, இலக்கியம் படிக்கின்ற, மியூசிக் படிக்கின்ற மாணவர்களுடைய மனம் கொஞ்சம் நெகிழ்ந்து கனிந்து இருக்கும். இன்று எங்களுக்கு தேவை இந்த கனிந்த மனங்கள் தான். எங்களுக்கு கனியாத மனங்கள் தான் அதிகமாக உற்பத்தியாகி கொண்டிருக்கின்றன. கனிந்த மனங்களை உருவாக்குவதுதான் கல்வி திட்டத்தின் ஒரு அம்சமாக இருக்க வேண்டும். இந்த அம்சத்தை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கத்தினுடைய கல்வியலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு இதற்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி இவர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற பங்கை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசு கல்வி திணைக்களம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இருக்கின்றதை கொடுத்து படித்து விடுவதுதான் எங்களுடைய பணி. ஆனால் அவர்களுக்கு வேலை கொடுப்பது, அவர்களுக்கான இடம் தேடி கொடுப்பது எல்லாம் அரசின் பணி. சார், கலை, இலக்கியம் போன்றவற்றில் உங்களுடைய பங்களிப்பு நாம் எல்லோரும் அறிந்ததே. ஆனால் இதையெல்லாம் தாண்டி தொல்லியல், வரலாறு போன்றவற்றிலும் உங்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது. எனவே அது பற்றின விடயங்களையும் நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றோம். நாடகக்காரனாக அறிமுகமாகி இறுதியாக கூத்துக்காரனாகத்தான் அறிமுகமாக இருக்கிறவனை ஒழிய அந்த மற்ற விஷயங்கள் பல பேருக்கு தெரியாது. யாழ்ப்பாணம் வந்தபோது யாழ்ப்பாணத்திலே தொல்லியல் கழகம் ஒன்றை ஆரம்பித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே தொல்லியல் டிசிப்ளின் ஒன்றை உருவாக்கி, அன்னைக்கு ரகுபதி அவர்கள் இருந்தால் இப்போ நோர்வேயில் இருக்கிறார். அவர் விரிவுரையாளராக இருந்தார். அவர்கள் அந்நேரம் யாழ்ப்பாணத்தின் மேடுகளை தோண்டி கிண்டி பார்க்க தொடங்கிய போது ஆனைக்கோட்டையிலே தோண்ட தொடங்கினார். எனக்கு மேலே மிகவும் ஆர்வமாக இருந்தபடியால் இந்திரபாலா என்னோட மிக நெருக்கமானவர். அவர் இப்போ டீனாக இருந்தார், நான் விரிவுரையாளராக இருந்தேன். என்னை பற்றி கதைப்பார். நானும் அவங்களோடு சென்றிருக்கின்றேன் அங்கே. ஆனால் அதை ஆராய்ந்தவர்கள், தோண்டியவர்கள் எல்லாம் சரித்திர வரலாற்று ரீதியான மாணவர்கள். ஒரு நாள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கின்றேன். நான் அப்போது ஆடியபாதம் ரோட்டில்
திருநெல்வேலியில் அங்கே இருந்து கொண்டிருந்தேன். இந்திரபாலா உடனடியாக எனக்கு ஒரு ஆளை அனுப்பினார். ஆனைக்கோட்டையிலே தோண்டி கொண்டிருக்கிறார்கள், அந்த புதைகுழிகளை தோண்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த புதைகுழி என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த புதைபொருள் ஆராய்ச்சியிலே தோண்ட 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 கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கும். கிறிஸ்துவுக்கு முன்னொண்டு போய் கொண்டிருக்கும். மேலுக்கு இருப்பது 20ஆம் நூற்றாண்டு என்று சொன்னால் அடி ஆழத்திலே கிறிஸ்துவுக்கு முன் 500ஆம் நூற்றாண்டு இருக்கு. அதுக்கு ஒரு முறை இருக்கிறது. அப்படி தோண்டி கொண்டு போன போது கிறிஸ்துவுக்கு முன் 300ஆம் வருஷத்தை சேர்ந்த சில பொருட்கள் அவருக்கு கிடைக்க ஆரம்பித்தன. அவர் ரொம்பவும் பரவசப்பட்டு விட்டார். எனக்கு ஒரு ஆளை அனுப்பியிருந்தார், உடனடியாக வாருங்கள் என்று சொல்லி. நான் அங்கே போனேன். போன போது அந்த கிடங்கிலே இந்திரபாலா வெறும் மேலோடு நின்று கொண்டிருக்கிறேன். நான் போய் சேரன் மேல இருந்து ஓனகுரு இந்த பாருமண்டு ஒன்று தந்த. அது ஒரு சின்ன எலும்பு ஊசி. இது முன்னோருடைய ஆயுதம் என்று தந்த. நான் அதை தொட்டேன். மேல் செழித்தது. என்னுடைய மிக புராதனமான முன்னோர் பாவித்த ஒரு ஊசியை, நான் எலும்பு ஊசியை நான் கையால் தொடுகின்றேன். இந்த அனுபவம் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. என் பிறப்பிலே நான் தொடுகையை அனுபவித்திருக்கிறேன். என் முன்னோரை தொட்டிருக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் வலைத்தளங்கள்ல அவங்களுக்கு தேவையான அறிவை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை விட பொதுவான ஒரு கருத்து இருக்குது, வலைத்தளங்களை விட புத்தகங்கள் அதிக நம்பகத்தன்மை உடையவையாக காணப்படுது அப்படின்ட்டு. ஆனா அதையெல்லாம் தாண்டி பேராசிரியர் மௌனகுரு அவர்களை ஒரு முறை சந்தித்தால் போதும் 1,00,000 புத்தகங்களை படித்த அனுபவம் எங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட அறிஞரை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்றைய தினம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் சக்தியினுடைய 23வது பிறந்த தினம். அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? சக்தி என்ற பெயரே ஒரு சக்தி தானே. சக்தி 2 விதமான தளத்திலே பிரயாணம் பண்ணுவது போல எனக்கு படுகிறது. ஒன்று ஜனரஞ்சக தளம், ஒன்று காத்திரமான தளம். இரண்டும் தேவைதான். காத்திரமான தளத்தை மேலும் ஜனரஞ்சக தளமாக்கி, ஜனரஞ்சகத்தலம் ஆக்கிற நன்மை என்னன்னு சொன்னால், இந்த காத்திரம் ஜனரஞ்சகமாக மாறி பலரையும் சென்றடையும். அத்தகைய ஒரு 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 விஷயத்தை நீங்கள் முன்னெடுப்பீர்களே ஆனால் சக்தியினால் தமிழ் மக்கள் சக்தி பெறும், தமிழ் பேசும் மக்கள் சக்தி பெறுவார்கள் என்று நினைக்கிறேன். சக்திக்கு எனது வாழ்த்துக்கள். சார், அதிகமான வேலைப்பாடுக்கு மத்தியிலும் உங்களுடைய நேரத்தை எமக்காக ஒதுக்குமைக்காக சக்தி டிவி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். மிகவும் நன்றி. தாவணி பொன்னி சுகந்தானா, தங்கமே தழும்பும் சுகந்தானா, பாறையில் சின்ன பாதம் சுகந்தானா, தொட்ட பூ எல்லாம் சுகந்தானா, தொடாத பூவும் சுகந்தானா, தோப்புல ஜோடி மரங்கள் சுகந்தானா, ஐத்தையும் மாமனு சுகந்தானா, ஆத்துல மீனும் சுகந்தானா, ஐத்தையும் மாமனு சுகந்தானா, ஆத்துல மீனும் சுகந்தானா, அண்ணனே உன்னையும் என்னையும் தூக்கி வளர்த்த திண்ணையும் சுகந்தானா, மாமன் பொன்னே மச்சம் பார்த்து நாளாச்சு, மச்சானுக்கு மயில பசுவு தோத்தாச்சு, ஆத்தங்கர மரமே அரச மரையிலே ஆலமர கிளையே அதில் இருந்தும் கிழியே, ஓடக்கர உழவு காத்துல ஒருத்தி யாரிவ வெடிச்சு நிக்கிற, பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா, தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா, உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது, அட ஓட தண்ணி உப்பு தண்ணியாகாது, ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிழியே. இதுவரைக்கும் சக்தியின் டிஜிட்டல் காணொலிகளை எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 23 வருடங்களாக சக்திக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்திருக்கிறீங்க. தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தருவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.